என் சகோதரனை நான் மன்னிக்கலன்னா ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டேன். ஸோ இது எப்படி இருக்கு, ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்குல்ல, நீ இதை செய்ய அதுக்கப்புறம் நான் அதை செய்யறேன் அப்படின்ற ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை படிக்கும்போது எத்தனை பேருக்கு பயம் வந்திருக்கு? ஹல்லேலூயா. ஏன் உங்க பாவத்தை அவர் நினைக்க மாட்டார், யோசிக்க மாட்டார், சிந்திக்க மாட்டார்? ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். ஐ வில் நாட் ரிமெம்பர்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். நோ மோர், ஐ வில் ரிமெம்பர் நோ மோர் அப்படின்னா அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். இந்த மனிதனுடைய பாவத்தை நான் இனிமேல் நினைக்க மாட்டேன், நான் சிந்திக்க மாட்டேன், அதை யோசிக்க மாட்டேன். ஏன்னா அந்த உலகத்தின் பாவத்தை கொண்டு போய் யார் மேல வச்சுட்டார்? இயேசுவின் மேல வைத்து விட்டார். சோ இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க பாவ மன்னிப்பு, இயேசுவின் மூலமாக உண்டான பாவ மன்னிப்பு உங்க மேல வந்து பழிச்சிருச்சு. விசுவாசத்தை பத்தி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் பிரிசம்ப்ஷன். ரியலா நீங்க கிரேஸ்ல வாழ்றீங்கன்னா நீங்க சும்மாவே இருக்க முடியாது. உங்களால ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருப்பீங்க, வேதத்தை படிப்பீங்க, தியானமா இருப்பீங்க, சும்மாலாம் இருக்க முடியாது. வித்தவுட் த வேர்ட் ஆஃப் காட் யூ கான்ட் டு எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி, அதாவது நமக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நமக்கும், உலகத்தாருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நமது கொஸ்டின் ஆன்சர்ஸ், கேள்வி பதில். இன்னைக்கு மீட்டிங்ல வந்து கேள்விகள் கேட்கலாம், அதற்கு பதில் கொடுக்கப்படும். முடிந்த வரைக்கும் இன்னைக்கே நான் பதில் கொடுத்துருவேன். அப்படி சில காரியங்கள் எனக்கு உடனே என்னால பதில் சொல்ல முடியலன்னா ப்ராபபிளி அடுத்த மீட்டிங் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வார மீட்டிங்ல என்ன பண்ண போறேன், பதில். ஆமே. ஸோ முதல்ல ஒரு கேள்வி வந்து ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. அது என்ன கேள்வின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு எனக்கே இந்த வசனத்தை பார்த்தலாம் நிறைய பயம் இருந்திருக்கு. மத்தேயு 6:14-15 இந்த வசனத்தை போடுங்க. இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். மத்தேயு 6:14. ஏன் இந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் கொடுக்குறேன்னா, இதுலயே நிறைய பதில் உங்களுக்கு வந்துடும். அதனாலதான் முதல்ல நான் இந்த கேள்விக்கு போறேன்னா. ஆமென். ஹல்லேலூயா. சோ இது மலை பிரசங்கம். இயேசு வந்து மலையில செய்த பிரசங்கம். இதை படிச்சுட்டு நிறைய பேர் பயத்துல இருக்கிறாங்க. நான் வந்து பயங்கரமா பயத்துல இருந்திருக்கேன் இதை படிச்சுட்டு. ஏன்னா இயேசு செய்த பிரசங்கம் பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் ரொம்ப இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறாரு அப்படின்னு பெரிய பயம் இருந்திருக்கு, எனக்கு கலக்கம் இருந்திருக்கு. ஸோ இது என்னன்றதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஸோ மத்தேயு 6:14 வசனத்தை போடுங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஸோ பேசிக்கலி என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னொருத்தருடைய தப்பிதங்களை, அதாவது அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு அநியாயம் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு அவங்க மேல உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்படிதான் எழுதியிருக்கு. அப்படிதானே வருது, கரெக்டா இல்லையா? என் சகோதரனை நான் மன்னிக்கலன்னா ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டார். ஸோ இது எப்படி இருக்கு, ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்குல்ல, நீ இதை செய்ய அதுக்கப்புறம் நான் அதை செய்யறேன் அப்படின்ற ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை படிக்கும்போது எத்தனை பேருக்கு பயம் வந்திருக்கு? நான்லாம் ரொம்ப பயந்துருக்கேன். புதிய உடன்படிக்கையின் சத்தியம் தெரியாத வரைக்கும் ரொம்ப பயத்துல இருந்தேன். புதிய உடன்படிக்கை சத்தியம் புரிஞ்ச போறதான் இந்த பயனா நீங்கி போச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், இது யாருக்கிட்ட இதை ஆண்டவர் பேசி கொண்டிருக்காரு. அதை தான் சொல்றேன் பாருங்களேன். பைபிள்ல வந்து ஸ்பெசிபிக் ஆடியன்ஸுக்கு எழுதப்பட்டிருக்கு சில காரியங்கள். ஸோ இந்த 4 காஸ்பலும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கான சில ஆடியன்ஸ்க்கு எழுதியிருக்காரு. அதிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் வந்து மத்தேயு வந்து ஒரு 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 யூதன், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் அவரு. சோ அதனால அவர் வந்து ஸ்பெசிபிக்கா யாருக்கு எழுதுறாருன்னா யூதர்களுக்காக எழுதுறாரு. அதனால மேத்யூ காஸ்பல் இஸ் ரிட்டன் ஃபார் த ஜூஸ். யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ நிருபம் மேத்யூ. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம வந்து இந்த கான்டெக்ட் எல்லாம் புரியலன்னா பயந்துருவோம். சில வசனம் எல்லாம் நம்மள பயம் காட்டிடும். ஆமென். என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னு. சோ இந்த மத்தேயு வந்து யூதர்களுக்கு வந்து நல்லா புரியும், இது ஏன் இப்படி எழுதியிருக்காருன்னு யூதர்களுக்கு நல்லா புரியும். சரி, நம்ம வந்து யூதர்கள் கிடையாது, யூதர்களோட பாரம்பரியம்லாம் நமக்கு தெரியாது, யூதர்களோட வாழ்க்கை முறை தெரியாது, யூதர்களை போல நம்ம டோராவை படிக்கல. யூதர்கள் மோசேன் உடன்படிக்கையை படித்தது போல நம்ம படிக்கல. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டோரா, அதாவது வந்து டோரானா அந்த 5 புஸ்தகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடையாது. புரியுதுங்களா?
சோ அதனால வந்து நமக்கு இது வந்து என்னது இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கும் இதெல்லாம் படிக்கும் பொழுது. இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் எழுதப்பட்டிருக்கு, என்னன்னா மார்க் 11:25, அதை போடுங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். சோ இங்க என்ன சொல்றாரு, whenever you stand praying, if you have anything against anyone, forgive him, that your father will also forgive you. இப்போ இங்க அப்படிதான் வருது, அவனை மன்னி, அப்ப ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். சரிங்களா? சோ இப்படிதான் வருது. சோ ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு எந்த காலகட்டத்துல வாழ்ந்தார் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷங்கள் எல்லாமே வந்து புதிய ஏற்பாட்டுல சேர்த்திருக்கிறாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்ல சேர்த்திருக்கிறாங்க. சோ நியூ டெஸ்ட்மெண்ட்ல சேர்த்ததுனால அது எல்லாமே நியூ கவனன்ட்டுக்குள்ள வராது, அதாவது புதிய உடன்படிக்கைக்குள்ள வராது. ஏன்னா புதிய உடன்படிக்கை வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்து நாள், அங்கதான் வந்து ஆக்சுவலா ஸ்டார்டே ஆகுது. புதிய உடன்படிக்கை ஆண்டவர் எங்க செய்யறாரு, சிலுவையில செய்யறாரு. ரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கை அவர் சிலுவையில செய்யறாரு. அதை எங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு, அதாவது அங்க செஞ்சு முடிச்சுட்டு அதை எங்க ஸ்டார்ட் பண்றாரு, அதாவது அது எங்க வந்து அப்ளை பண்றாரு. அதாவது இப்போ வந்து ஒரு தேசத்துல வந்து ஒரு சட்டத்தை வந்து எழுதுறாங்க, எழுதிட்டு பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ணுது, பாஸ் பண்ணோம்னா அதை அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து இன்னைக்கு இன்னையில இருந்து இந்த இந்த அடுத்த ஜூன் 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதியில இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அன்னையில இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அந்த லா வந்து அப்ளிகல். அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, அந்த லா வந்து அந்த லா வந்து அப்ளிகபிள் கிடையாது. அதே போலதான் புதிய உடன்படிக்கைக்குள்ள இயேசு வாழவில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மோசேயின் உடன்படிக்கையின் கீழே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சோ ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து இது யாருக்கு எழுதினாரு, பழைய உடன்படிக்கையில இருக்கிற யூதர்களுக்கு எழுதினாரு. அவங்களுக்கு நல்லா புரியும் இது ஏன் அப்படி சொல்றாரு. இது வந்து கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ்ன்றாங்க தியாலஜியன்ஸ். வந்து இது என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர், எப்பா நீ வந்து எல்லாரையும் மன்னி, அப்பதான் உன் பிதா உன்னை மன்னிப்பாரு அப்படின்னு ஒரு கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ் டீச்சிங் வந்து கொடுக்குறாரு. சோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில வசனங்கள் படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் ஏன் இப்படிலாம் பேசினார் ஆண்டவர்னா. இந்த மலை பிரசங்கத்திலே பாத்தீங்கன்னா மத்தேயு 5:27 பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வந்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அடுத்த வருஷம் போடுங்க. என்னது, இது பயங்கரமான பேசேஜ்ல இதெல்லாம் பார்த்து ரொம்ப நடுங்கி போயிருக்கேன். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்புறம் அடுத்த வருஷத்துல என்ன சொல்றாருன்னா, உன் கை உனக்கு பாவம் பண்ணுது, உன் கையை வெட்டி போடுன்னு. உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை வெட்டி போட்டு நரகத்துல கை இல்லாம கூட இருக்கலான்ட்டு. சோ அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இது அப்படியே இப்ப எடுத்து ஃபாலோ பண்ணா எத்தனை பேர் இங்க கையோட இருப்பீங்க, எத்தனை பேர் இங்க கண்ணோட இருப்பீங்க சொல்லுங்க. யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யாருக்குமே கண் இருக்காது, யாருக்கும் கை இருக்காதுன்ட்டு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியாது. இங்க இருக்க 40 எத்தனை பேர் இருக்கீங்க, 43 பேரும் எப்படி இருப்போம், ஏதோ பேசுறாரு, என்ன பேசுறான்னு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியல, அப்படியே கண்ணே இருக்காது, அங்க ஒண்ணும் கையும் இருக்காது, இப்படிதான் உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மத்தேயு 5ல வாங்க 17வது வசனம் போடுங்க. மத்தேயு 5:17 பாருங்க. யூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு, நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்க யூதர்கள்ட்ட பேசுறாரு. இயேசு நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்பதான் இந்த மலை பிரசங்கம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்டெக்ட் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இயேசு சொல்றாரு, நியாய பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், தீர்க்கதரிசிகளை நிறைவேற்ற வந்தேன், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தேன். சோ ஜீசஸே எதுக்கு வந்தாரா, நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும்னு வந்தான்னு சொல்றாரு. சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. 20வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. 20 படிங்க, 20 போடுங்க. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், unless your righteousness exceeds the righteousness of the scribes and the Pharisees, அதாவது வேத பாரகர் பரிசேயர் அவனுங்க தான் வந்து நியாய பிரமாணத்தை பயங்கரமா கடைபிடிப்பானுங்க அந்த காலத்துல.
கரெக்டா இருப்பானுங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருப்பானுங்க. பரிசேயர்கள், வேதபாரர்கள், அப்புறம் அங்க இருக்க ஆசாரியர்கள் எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்டா இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்துல எல்லாத்தையும் கரெக்டா, கை கழுவுறதுல இருந்து கால் கழுவுறதுல இருந்து எல்லாம் பியூரிபிகேஷன் லாஸ், அப்புறம் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட் லாஸ் எல்லாவற்றிலும் சரியா இருப்பாங்க. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப வேதபாரர் பரிசேயர் அவர்களுடைய நீதி நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு அங்க இருக்க யூதர்கள்ட்ட, எப்பா இருக்கிறதுலே இப்ப நல்ல நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவன் யாரு? இவன் தான். ஏன்னா அவன் என்ன சொல்றான், நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கிறேன், அதனால நான் தான் நீதிமான் அப்படின்னு தான் அன்னைக்கு சுத்திட்டு அலைஞ்சானுங்க. யாரு? அந்த பாரகரு, பரிசேயரு, பிரதான ஆசாரியரு, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், எல்லாத்தையும் நான் என்ன பர்ஃபெக்டா இருக்கிறேன், அதனால நான் தான் நீதிமான் அப்படின்றத அவங்களுடைய எண்ணம் அந்த காலத்துல. சோ இயேசு என்ன சொல்றாரு, எப்பா இங்க இருக்கிறான் பாத்தியா பரிசேயர்லாம், பெரிய பிரசவம் நடந்துட்டு இருக்கு மலை மேல, அங்க உட்காந்து சொல்றாரு பாரு, இவனுடைய நீதியை தாண்டி உன் நீதி இருக்கணும், உன்னோட ரைச்சஸ்னஸ் இவனை தாண்டி இருக்கணும், அப்பதான் நீ எதுக்குள்ள போகட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவன்ட்டார். சரிங்களா? இப்ப அவனோட நீதியை தாண்டி நம்ம நீதி போறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா அவன் தான் ஹையஸ்ட். சரிங்களா? ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் பார்வையில எவனுமே ஹையஸ்ட் கிடையாது. சரியா? மனுஷன் பார்வையில அவன் தான் ஹையஸ்ட் நீதிமான். யாரு? அந்த வேத பாரகர் பரிசேயர். தேவன் பார்வையில எவனும் கிடையாது. வாங்க யாக்கோபு 2:10 போடுங்க. யாக்கோபு 2:10. யாக்கோபு 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினார், எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எல்லாத்தையும் கை கொண்டு ஒண்ணுல மிஸ் பண்ணிட்டான். மோசேயின் கட்டளைகள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட 10 கட்டளைகள் இருக்கு. அதுதான் பிரதான கட்டளைகள். அதுக்கப்புறம் நிறைய கட்டளைகள், லேவியராம புத்தகம் எல்லாம் படிச்சீங்கன்னா ஏகப்பட்ட கட்டளைகள் எழுதி வச்சிருக்கிறார். யாரோட பழகணும் பழகக்கூடாது, யாரை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணக்கூடாது, எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்க எப்படின்னா உங்களுடைய கை கழுவுறது எப்படி, அது அந்த மாதிரி சுத்திகரிப்பு கட்டளைகள் மாதிரி ஏகப்பட்ட கட்டளைகள், கிட்டத்தட்ட 600 கட்டளைகளுக்கு மேல இருக்கான். சோ எல்லாத்தையும் கை கொண்டு ஒன்னே ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்றீங்க எல்லாம் 99 முடிச்சிட்டேன் கரெக்டா, ஆனா ஒண்ணுதாங்க ஃபெயில் ஆயிட்டேன். அப்படின்னாலும் என்ன போட்டிருக்கு, தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான் போட்டிருக்கு. ஹி இஸ் கில்ட்டி ஆஃப் ஆல். அப்பனா ஆண்டவருடைய கணக்குல, ஆண்டவருடைய பரீட்சையில 99 எல்லாம் கணக்கு கிடையாது. 100 எடுத்தாதான் பாஸ். ஆண்டவரே 99 முடிச்சுட்டு ஆண்டவரே ஃபெயில் அப்படின்ட்டு என்னங்க 99 மார்க் ஆண்டவரே, 99 மார்க் ஆண்டவர் கண்ணில் ஃபெயில் தான். ஹல்லேலூயா. ஆமென். 100 மார்க் எடுத்தியா பாஸ். 100 மார்க் எவனா எடுக்க முடியுமா? எவனும் எடுக்க முடியாது. ஏன்னா இயேசு என்ன சொல்லிட்டாரு, கண்ணுனால உன் இருதயத்துல ஒரு ஸ்திரியை பார்த்து இச்சையோட பார்த்தனாலே முடிஞ்சு, விபச்சாரம் பண்ணிட்டாரு. அப்ப எவனுமே பாஸ் ஆக முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எவனும் பாஸ் ஆக முடியாது. அப்ப நினைக்கலாம், பிரதர் நான் எப்படி பாஸ் ஆகுது? நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்றதுதான் பவுல் எழுதியிருக்காரு ரோமர்ல, நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப அந்த சீரீஸை பாருங்க, நீதினா சிறப்பட்டிருப்பாரு. 9 மெசேஜ் பேசியிருக்கேன் ரைச்சஸ்னஸ் பத்தி, நீதி பத்தி, எப்படி நீதிமானா மாறி இருக்கீங்க நீங்க. நம்ம செய்யற கிரியனால நம்ம நீதிமானா மாற முடியாது. இதுதான் இயேசு அங்க மலை பிரசங்கத்துல சொல்றாரு, ஏப்பா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ விபச்சாரம் பண்ணல, நீ கொலை பண்ணல, எதுவும் பண்ணலன்ட்டு, நீ கண்ணுல பார்த்தாலே விபச்சாரம் தான், நீ கோமா பேசினாலே கொலைதான் சொல்லி இயேசு என்ன பண்ணிட்டாரு, நியாயப்பிரமாணத்தை தூக்கி பிடிச்சிட்டாரு, ஹையஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. அவன் 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 முழிக்கிறான். அவன் என்ன இப்படி சொல்லிட்டாரு, நாங்க ஏதோ ஸ்திரீயோட உறவுல இருந்தாதான் விபச்சாரம் இல்ல, ஏதோ எவனையோ போய் கத்தி வச்சு குத்துனாதான் கொலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீர் என்ன ஆண்டவரே கோமா பேசினாலே கொலைன்ட்டீரு, ஸ்திரியை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் சொல்லிட்டீரு ஆண்டவரே. அப்பனா என்ன இயேசு சொல்றாரு, எப்பா நீ என்னதான் ட்ரை பண்ணாலும், நல்லா கவனிங்க, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நீதிமானா நீ மாற முடியாது. நீதிமான் என்ற அந்த ஸ்டேட்டஸ், அந்த அந்தஸ்தை யார் கொடுக்குறா உங்களுக்கு? அந்த அடையாளத்தை யார் கொடுக்குறா? கர்த்தர் உங்களுக்கு இலவசமாய் ஒரு ஈவாக கொடுக்கிறார். இதுதான் அவர் சொல்றாரு. புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நீதிமான் என்பது எப்படி வருது? இலவசமா வருது. இன்னைக்கு நீங்க எப்படி நீதிமானா இருக்கீங்க? நீங்க நீங்க பண்ண செயல்னால நீங்க நீதிமானே ஆகலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்ததுனால நீங்க நீதிமானாக மாறவில்லை. கர்த்தர் உங்களுக்கு இலவசமாக ஒரு ஈவாக அதை கொடுத்திருக்காரு. பாருங்க, படிப்போம், ரோமர் 3:20 படிப்போம். இதை பார்த்துட்டு அடுத்தது அந்த இதுக்கு போயிடுவோம், அந்த ஜபத்துக்கு போயிடுவோம். மத்தேயு 6:14-15 போயிடுவோம். ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும், நல்லா கவனிங்க, எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அப்படின்னா நான் செய்யறதை வச்சு நான் நீதிமான் ஆகவே முடியாது. எத்தனை பேர் புரியுது? நம்ம காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் டங்ஸ்ல ஜோம் பண்றோம் பாத்தீங்களா? நிறைய பேர் வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாம் உற்சாகமா வரீங்க. 6ல இருந்து 7 வரைக்கும் ஜோம் பண்றதுனால யாரும் நம்ம நீதிமான் ஆகல.
இது தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டேன்றீங்களா? 6 7 வரைக்கும் டங்ஸ்ல ஜோம் பண்றதுனால என்ன ஆகல? நம்ம நீதிமான் ஆகவில்லை. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? எப்படி நம்ம நீதிமான் ஆகி ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்காரு? வாங்க திரும்ப வாங்க, ரோமர் 4:22 போடுங்க. ரோமர் 4:22. நிறைய பேர் ஜோம் பண்றது, நிறைய பேர் நீ கிறிஸ்தவர்கள் ஜோம் பண்றது காரணமே எப்படியாவது ஜோம் பண்ணியாவது நீதிமானா மாறிக்கணும் பிரதர். 1 மணி நேரம் ஜோம் பண்ணி, 2 மணி நேரம் ஜோம் பண்ணி, 3 மணி நேரம் ஜோம் பண்ணி, 10 மணி நேரம் ஜோம் கிடையாது. நிறைய நேரம் ஜோம் பண்ணீங்கன்னா நல்லது உங்களுக்கு. ஆனா நீதிமானலாம் மாத்தாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் உங்களை நீதிமான ஆக்கிட்டார். எப்படி ஆக்கிட்டார் பாருங்க. ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். முந்தின வசனம் போடுங்க. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லவனானான். சோ இது வந்து ஆபிரகாம் மேற்கோள் காட்டுறாரு. பவுல் வந்து ஆபிரகாமை பத்தி பேசுறாரு. ரோமர் இது ஆதியாகமம் 15 வந்து ஆபிரகாம் ஆண்டவர் பேசுறாரு. நானே உன் கேடேன், உன்னுடைய மகா பெரிய பலனா இருக்கிறேன், உன்னுடைய சந்ததி வந்து வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசிக்கிறான். என் சந்ததி வந்து வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். ஒரு பிள்ளை கூட இல்ல. அப்போ ஆண்டவர் பேசுறாரு அவன்கிட்ட. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எதை விசுவாசிச்சான்? ஆண்டவர் என்ன அவனுக்கு வாக்கு பண்ணினாரோ அதை அப்படியே விசுவாசிக்கிறான். பிள்ளை இல்லாத ஆபிரகாமை அழைத்து, மலடியா இருக்கிற சாராளை அழைத்து என்ன ஆண்டவர் வாக்கு பண்றாரு? உன் சந்ததி பூமி முழுவதும் பரவி இருக்கும், மணல் துகளை போல இருப்பார்கள், வானத்தின் நட்சத்திரத்தை போல இருப்பார்கள், பூமியில சகல ஜனங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதை அவன் அப்படி விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறதுக்கு ஏதும் இல்லாத போது, ரோமர் 17 இருந்து அப்படியே வரும், அழகா வரும். விசுவாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாத போது அவன் விசுவாசிக்கிறான். அதை புள்ளைய பறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் விசுவாசிக்கிறான். இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு புள்ள பறக்கும்ட்டு. அதை ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? நீதி என்று எண்ணுகிறார். அதை அக்கௌண்டட் ஃபார் அக்கௌண்டட்னா அவனோட கணக்குல நீதி நேத்திட்டார். நீதிமான் கணக்குல ஏற்ற, அதான் இம்பியூட்னா அவன் ஏத்துறது, அவன் கணக்குல ஏத்துறது. இம்பியூட்னா இட்ஸ் அன் அக்கௌண்டிங் டேர்ம். அது வந்து கணக்குல வர ஒரு 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 வார்த்தை, இம்பியூட்ன்ற வார்த்தை. புரியுதுங்களா அவன் சொல்றது? சோ இப்ப திரும்ப வந்துருங்க, ரோமர் 4:20 வந்துருங்க, 4:22 வந்துருங்க. சோ இதை அப்படியே இந்த வருஷத்தை இங்க எழுதுறாரு. ஆபிரகாம் வந்து என்ன பண்றான்னா, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. and therefore it was accounted to him for righteousness. அடுத்த வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் வச்சிட்டாரு பாருங்க. அவனுக்காக மட்டும் அது எழுதலையா, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ஏன் நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கு? ஏன்னா ஆண்டவர் ஆதியாகமம் 12 என்னன்னு சொல்லி அழைக்கிறாரு? உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும், ஆங்கில டிரான்ஸ்லேஷன் சகல குடும்பங்கள்னு வருது, ஆல் ஃபேமிலிஸ்னு வருது ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல. சகல ஜாதிகளும், சகல கோத்திரங்களும், சகல மனிதர்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சோ சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. கலாத்தியர் 3 இப்படி எழுதுறாரு பவுல். ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு? உன் மூலமாக உலகத்தை நான் என்ன பண்ண ஆசீர்வதிக்க போறேன். சோ ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க அடுத்தது, அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து தேவன் எழுப்பினார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கை தூக்குங்க. விசுவாசிக்கிறனாலதான் மீட்டிங்ல உட்காந்துருக்கீங்க. விசுவாசிக்கலாம் வந்து உட்காந்துருப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க. 42 பேரும் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப உங்களை என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? நல்லா படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். எப்படி எண்ணப்படும்? நீதிமான் என்று எண்ணப்படும். இப்ப புரியுதுங்களா எப்படி நீதிமானா நீங்கன்ட்டு? உருட்டி மரட்டி பரட்டி எல்லாம் ஆக முடியாது, சரிங்களா? கெஞ்சி கூத்தாடி எல்லாம் ஆக முடியாது. காலையில ஆண்டவரே, காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கிற ஆண்டவரே, எந்திரிச்சு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் டங்ஸ்ல ஜோம் பண்ற ஆண்டவரே, அதெல்லாம் நீதிமான ஆக்காது உங்களை. நீதிமானா ஆனதுனால 5 மணிக்கு எஞ்சி ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. நீதிமான் ஆனதுனால ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க தைரியமா உட்காந்து. யார் அப்பாட்ட போய் தைரியமா பேசுவா? பிள்ளை தான் அப்பாட்ட போய் தைரியமா பேசுவோம். பிள்ளையா மாறினதுனால இப்ப அப்பாட்ட உட்காந்து காலையில எஞ்சி அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கானா? புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதுங்களா? நீங்க செய்யற செயல், உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து நீங்க செய்யறது வந்து நிச்சயம் இது பண்ணாது, தீர்மானிக்காது. இப்ப நான் வந்து எங்க அப்பாக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன். நான் செய்யறதை வச்சு எங்க அப்பாக்கு நான் பிள்ளையாகல. நான் எங்க அப்பாக்கு பிறந்ததுனால நான் பிள்ளையாயிட்டேன். நான் நல்லவனா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு பிள்ளைதான், கெட்டவனாலும் நாங்க அப்பா பிள்ளைதான். ஏதோ தப்பு பண்ணிட்டு போய் கோர்ட்ல நிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரிங்களா? அப்ப வந்து ஜட்ஜி கேட்பாரு, அப்போ கிரண் பால் சன் ஆஃப் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அங்கேயும் அப்பா பேர் தான் எழுதுவாங்க. புரியுதுங்களா?
தப்பு பண்ணாலும் எங்க அப்பாவுக்கு பிள்ளை தான், நல்லது பண்ணாலும் எங்க அப்பாவுக்கு பிள்ளை தான். அது மாறவே மாறாது. அதே போலதான் நீங்க நீதிமான் என்ற அந்த அடையாளம் மாறவே மாறாது. ஏன்னா அது யார் இடத்துல இருந்து வருகிற நீதி? தேவனிடத்திலிருந்து வருகிற நீதி. ஹalleluya. It is coming from God himself. எத்தனை பேர் புரியுதுங்க? புரிஞ்சிருச்சுங்களா? இல்ல இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. எல்லா எல்லா நேரத்திலும் நீங்க வந்து எப்படி இருப்பீங்க? தைரியமா இருப்பீங்க. நான் நீதிமான். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஒரு அருமையான வசனம் இருக்கு. நீதிமானோட பிள்ளைகள் வந்து என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்களாம். அது தமிழ்ல வந்து இப்படி வரும். த சில்ட்ரன் ஆஃப் த ரைச்சஸ் வில் நெவர் பெக் ஃபார் ஃபுட்னு வரும். அப்படின்னா என்னது? நீதிமானோட பிள்ளை என்னைக்குமே பிச்சை எடுக்காதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம பிள்ளைகளை பத்தி நம்ம கவலையப்பட மாட்டோம். என் பிள்ளை நல்லா தான் இருப்பான். நிறைய பேர் கவலை இருக்கு, என் பிள்ளைக்கு எதாவது ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. ஏன் கவலைப்படுறீங்க? பைபிள் வசனம் கொடுத்துருக்கு, நீதிமானோட பிள்ளை வெக்கப்பட்டு போக மாட்டான். இப்ப நீங்க நீதிமான் தானே, வெக்கப்பட்டு போனா உங்க பொண்ணு வெக்கப்பட்டு போகுமா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதெல்லாம் தெரியாததுனாலதான் பயத்திலே உட்காந்துருக்குது. எத்தனை பேர் புரியுது? பாதி பேருக்கு பயம் இருக்கிறது காரணமே சத்தியம் இல்லாததுனாலதான் பயம் இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரூத் வில் லீட் டு ஃபியர். பாருங்க, நான் இளையவனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாவும் மானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. பாருங்களா? புரியுதுங்களா? அப்பனா இறந்து திரியதுன்னா என்னதான்? பெக்கிங் ஃபார் பிரெட் தான். பிச்சை, அதாவது அழகாத்த பிச்சை எடுக்கலாம் போட்டுருக்கலாம். சோ அந்த மாதிரி நிலைமையில நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களாம். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? சோ நீங்க நீதிமான், பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை பத்தி பயந்துட்டு இருக்காதீங்க, உங்க சந்ததி பத்தி பயந்துட்டு இருக்காதீங்க. ஐயோ என்ன ஆகுமோ தெரியல, அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுமா, இவர் என் புள்ள மேல கை வச்சாதான் நடக்குமா, அவர் என் புள்ள மேல கை வச்சாதான் நடக்குமா, இந்த ஊழியக்கார தலையில கை வச்சு எங்கிட்டலாம் வருவாங்க. அப்புறம் கை வச்சு உங்களை மாதிரியே என் புள்ள ஆகணும் பிரதர். நான் அந்த மாதிரி வந்தாங்கன்னா சொல்லிடுவேன், நான் ஜோம் பண்ண மாட்டேன், கிளம்பிடுங்கன்றேன். என்னங்க, என்ன மாதிரியே ஆகணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஜோம் பண்ண மாட்டேன்றேன். ஏன்னா ஆண்டவர் சித்தம் அது கிடையவே கிடையாது. எல்லாருமே இயேசுவை போல ஆகணும். எல்லாரும் யாரை போல மாறணுமா? இயேசுவை போல மாறணும் தான் ரோமர் 8 எழுதியிருக்காரு. அவரை போலவே we should be conformed to the image of his son. அவருடைய சாயல்ல நம்ம மறுரூபமாகணும். இந்த ஊழியக்கார மாதிரி மாறக்கூடாது. என் பிள்ளை அந்த ஊழியக்கார மாதிரி ஆகும், இந்த ஊழியக்கார ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் தயவுசே ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் அவிசுவாச ஜபம். அந்த ஜபத்துக்குலாம் உங்களுக்கு என்ன கிடைக்காது? பதிலே கிடைக்காது. தயவுசே ஜோம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. என் பிள்ளை இயேசுவை போலவே மாறணும், ஜோம் பண்ணுங்க, சீக்கிரம் மாறிடுவாரு. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? சோ நீதி என்பது இலவசமா கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் படிச்சிரும், என்ன கொஞ்சம் புரியும். இதை பத்தி நான் ஒரு சீரீஸே பேசியிருக்கேன். நீங்க போய் யூடியூப்ல பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீதினால் சிறப்பற்றிருப்பான்னு தமிழ்ல பேசியிருப்பேன், டிவைன் ரைச்சஸ்னஸ் இங்கிலீஷ்ல பேசியிருப்பேன். அதை போய் பாருங்க. அப்பதான் நீதிமான்றது புரியலன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பயத்துலதான் வாழ்வோம். 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவ நீதியாக இருக்கும்படிக்கு பாவம் இல்லாத அவர் பாவமானாரா? சோ சிலுவையில் என்ன நடக்குது? அவர் பாவமே இல்லாம இருந்தவர் பாவத்தை எடுத்துக்கொண்டு நீதியே இல்லாத எனக்கு ஆண்டவர் நீதியை கொடுத்தார். சோ he became a sinner, I became a righteous man on the cross. சிலுவையில் அதான் நடக்குது. ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஒரு பரிமாற்றம் நடக்குது. அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாதாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, ரொம்ப அழகா போட்டிருக்கு. இயேசுவை பத்தி எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம், ஆனால் பாவமே இல்லை அவர்கிட்ட. அப்பனா சோதனை வருது, எல்லாம் வருது இயேசுக்கு, ஆனா அவர் பாவம் செய்யவே இல்லை. he was tempted but he never sinned. ஆமென். சோ பாவம் இல்லாத அவர் என்ன ஆனாரா? பாவி ஆனார். நீதினா என்னன்னே தெரியாது எனக்கு, நான் நீதிமானா மாறிட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய அடையாளம். ஆமென். சோ இப்ப வாங்க, இப்ப நம்ம திரும்ப அந்த மத்தேயு இத பகுதியை பார்த்தலாம். மத்தேயு 5 அந்த வசனம் பார்த்தோம்ல, 16 15 16. மத்தேயு 5:14-15, மார்க் 11:25. சோ நீங்க மற்றவங்களோட பாவங்களை மன்னித்தாதான் கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு. பாருங்க, நீங்கள் உலகத்துக்கு இல்லப்பா 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அடுத்தது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஓகே, சரி. சோ இப்ப இது இன்னைக்கு நம்மளுக்கு அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஏன்னு காட்டிடுறேன். சரிங்களா? இன்னைக்கு நீங்க புதிய உடன்படிக்கையில இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த உடன்படிக்கையில நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பாதி பேருக்கு அதுவே தெரியல. நீங்க பழைய உடன்படிக்கையில கிடையாது. பழைய உடன்படிக்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு வந்து இயேசுவின் ரத்தத்தினால உண்டாகாது. ஏதோ ஒரு ஆடோ ஒரு மாடோ அடிச்சுதான் பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். புரியுதுங்களா?
பழைய உடன்படிக்கையில வாழ்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இயேசுவோட ரத்தத்தெல்லாம் வச்சு நீங்க உங்க பாவத்தை என்ன பண்ணிக்க முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. நீங்க போய் ஆடு, வெள்ளாடு, கடா, மாடு, ஏதோ ஒண்ணு இல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு இதாவது புறாவையாவது எடுத்துட்டு போய் அதை வெட்டி அதை ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்து பிரதான ஆசிரியர் உங்க மேல தெளிப்பாரு. அப்போதான் நீ உங்க பாவம் மன்னிக்கப்படும். புரியுதுங்களா? பழைய உடன்படிக்கையில யூதர்கள் இப்படிதான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். எல்லா வருஷமும் போயிட்டு பாவத்தை மன்னிக்க என்ன பண்ணணும், அங்க போய் பாவத்தை அந்த ஆடு மேல என்ன பண்ணணும், கையை வச்சு அந்த பாவத்தை கொண்டு போய் அந்த ஆட்டின் மேல இறக்கி அந்த ஆட்டை வந்து நமக்கு பதிலாக அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, கொன்னு அதை ரத்தத்தை சிந்தி அந்த ஆடு யாருக்கு இதா இருக்குது, அடையாளமா இருக்கு, இயேசுக்கு அடையாளமா இருக்கு. ஹி இஸ் த லேம்ப். இயேசு தானே அந்த நம்முடைய பரம அந்த அந்த ஆடா இருக்கிறாரு, அந்த ஹெவன்லி லேம்ப். சோ இயேசுக்கு அது அடையாளமா இருக்கு அந்த ஆடு. சோ பழைய உடன்படிக்கையில பாவம் வந்து ஒரு மிருகத்தின் ரத்தத்தினாலதான் மன்னிக்கப்படும். சோ இப்ப நீங்க போய் ஆடை வெட்டிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஆடு வெட்டிட்டு இருக்கீங்க டெய்லி? யாரும் ஆடை வெட்டிட்டு இல்ல. கரெக்டா? போய் போய் வாரம் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டை வெட்டி ரத்தத்தை சிந்தி பாவத்தெல்லாம் மன்னிச்சு கிடையாது. உங்க பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கு? இயேசுவின் ரத்தத்தினால. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபர்கிவன். வாங்க, புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் இது ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. எபிரேயர் 8 எடுத்துக்கோங்க. எபிரேயர் 8ல தான் புதிய உடன்படிக்கையை பத்தி எழுதப்பட்டிருக்கு. இதை வந்து எரேமியா 32ல எரேமியா ஏற்கனவே தீர்க்கதரிசனமா பேசுறாரு. இதை எபிரேயர் 8 எடுத்து அந்த வசனத்தை போடுங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, எப்படி மன்னிக்கிறானா, கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ உங்க பாவத்தை ஆண்டவர் நினைக்கல, யோசிக்கல, சிந்திக்கல. ஹல்லேலூயா. ஏன் உங்க பாவத்தை அவர் நினைக்க மாட்டாரு, யோசிக்க மாட்டார், சிந்திக்க மாட்டார்? ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். ஐ வில் நாட் ரிமெம்பர்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். நோ மோர், ஐ வில் ரிமெம்பர் நோ மோர் அப்படின்னா அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய பாவத்தை நான் இனிமேல் நினைக்க மாட்டேன், நான் சிந்திக்க மாட்டேன், அதை யோசிக்க மாட்டேன். ஏன்னா அந்த உலகத்தின் பாவத்தை கொண்டு போய் யார் மேல வச்சுட்டார்? இயேசுவின் மேல வைத்து விட்டார். சோ இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க பாவ மன்னிப்பு, இயேசுவின் மூலமாக உண்டான பாவ மன்னிப்பு உங்க மேல வந்து பழிச்சிருச்சு. சால்வேஷன் opened the door to receive the forgiveness that Jesus purchased on the cross of Calvary. ரட்சிப்பு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கதவை திறந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏற்கனவே செய்து முடித்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியை உண்டாக்கிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாகவே பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு வச்சுட்டாரு. எவ்ரிதிங் வாஸ் ஃபர்கிவன். அதுதான் நல்லா புரியும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்ப நான் ஜோம் பண்ணும்போது தான் ஆண்டவர் மன்னிப்பார் பதர், நான் இப்ப போய் சாரி கேட்கறேன் பதர், உடனே அங்க இருந்து பாப்பாரு, சரி நல்லா சாரி கேட்கறேன், உன்னை மன்னிச்சிரு, உன்னை மன்னிச்சிடறேன். எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நான் ரசிக்கப்பட்ட புதுசுல என்ன சொன்னாங்கன்னா, தம்பி கண்ணீர் பத்தல, கொஞ்சம் அழுது இழுது சாரி கேளு, நீ பாட்டுக்கு சும்மா வந்து ஆண்டவரே இயேசுதான் என்ன ஆண்டவர்னா வந்துருவாரு அவரு, கொஞ்சம் அழுணும் தம்பி அப்படின்னாரு. நம்ம யோசிக்கிறேன், அழுகெல்லாம் வரமாட்டீங்க ஆண்டவரே, இவரு என்ன அழுன்றாரு? ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அழுன்றாரு. அது எப்படி உபாசம் பண்ணி அழுனாரு. நான் நினைச்சேன், ஆமா எங்க பசியில வேணா அழுக வரும், ஐயோ பசிக்குதேன்னு வேணா அழுலாம், மத்தபடி பாவத்துக்குலாம் அழுவணும்னு தெரியல எனக்கு. இப்படியே சொன்னாங்க என்கிட்ட 2006 7 நினைக்கிறேன். நான் ஒரு காலேஜ் முடிச்ச புதுசுல அழுது கண்ணீர் பத்தல தம்பி, நல்லா அழுது அறிக்கை பண்ண அப்படின்னாரு. புரியுதுங்களா? உங்க கண்ணீரை பார்த்து உங்க அழுகையை பார்த்துலாம் அவர் மன்னிக்கல. உங்க கண்ணீரை பார்த்து மன்னிக்கிறாருன்னா இயேசு செய்ததை நீங்க என்ன பண்றீங்க, அவமாக்குறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் இன்சல்டிங் வாட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ். ஆண்டவர் என்ன கண்ணீரை பார்த்து ஆண்டவர் என்ன மன்னிச்சான்னு சொன்னீங்கன்னா நீங்க இயேசுவை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இயேசு செய்ததை விட உங்க கண்ணீர் பெருசா செஞ்சிருமா? சொல்லுங்க. இயேசுவோட உங்க கண்ணீர் பெருசா? இயேசுவோட நீங்க கதறது பெருசா? சொல்லுங்க. நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் பெரிய ஆளு போடுங்க, நம்ம கதறி ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுவோம். ஒன்னும் கிடையாது அதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து. எல்லாமே அவர் கிருபையினால நான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க பிள்ளையா இருக்கிறதுனால கிருபையா கொடுக்குறாரு அவர். இட் இஸ் ஒன்லி பை கிரேஸ், நாட் பை ஒர்க்ஸ். கிரியைனால கிடையவே கிடையாது. ஜபம் பண்றது எதுக்கு நம்ம ஜபம் பண்றோம்? நம்ம ஜபம் பண்ண தேவனோட அந்த ஐக்கியத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பில்ட் ஆகிறோம். ஆண்டவரோட நான் பேசுறேன், ஆண்டவர் என்னோட பேசுறாரு. வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் என் கண்களை திறக்கிறாரு. அவர் யார் என்பதை அந்த மகிமை எனக்கு வெளிப்படுத்துறாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. பிரேயர் அண்ட் வேர்ட் வந்து உறவை உண்டாக்குது. அதுக்குதான் பண்ண சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யாரோட பேசுறீங்களோ, யாரோட பழகுறீங்களோ, அவங்களோட ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல வந்துருவீங்க. சோ வேதத்தை படிக்கும் பொழுது ஜபம் பண்ணும்போது அவரோட நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், அவரோட பழகி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோட பேசுறாரு. ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அவருடைய அன்பை நம்மளுடைய இருதயத்துல ஊட்டுறாரு. அதனால நமக்கும் தேவனுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு உறவுக்குள்ள தேவன் நம்மோட ஒரு உறவுல இருக்க விரும்புகிறார்.
அதனாலதான் ஜோம் பண்றோம். நம்ம இது காலையில எழுந்து ஜோம் பண்ணுன்றோம், இதுக்காக தான் ஜோம் பண்றோம். காலையில எழுந்து எவன்கிட்டயோ பேசுறதுக்கு ஆண்டோட்ட பேசினா அந்த நாள் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? காலையில எழுந்து எவன்கிட்டயோ பேசுறதுக்கு அந்த ஆண்டோட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாள் அற்புதமா இருக்கும். அதனாலதான் காலையில எழுந்து ஜோம் பண்ணுங்கன்றோம். ஹல்லேலூயா. ஆனா அது எப்படி மாத்தி விட்டாங்க? மதத்துல எப்படி மாத்தி விட்டாங்க? நீ காலையில எழுந்து ஜோம் பண்ணாத ஆண்டவரை நினைச்சுப்பார். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? என்னங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிள்ளைங்க இருக்காங்க. எத்தனை பிள்ளை காலைல 5 மணிக்கு எந்திரிக்குது? லீவ் விட்டா எல்லா பிள்ளையும் 10 மணிக்கு தான் எந்திரிக்குது. கரெக்டா இல்லையா? ஒண்ணு நீங்க நீ 10 மணிக்கு எந்திரிச்சா நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு எவனா சொன்னீங்க இல்லைங்க? சொல்லுங்க, யாராவது அப்படி சொன்னீங்களா? அஹ் நீ காலையிலே 5 மணிக்கு எந்திரிச்சு என் அம்மை, என் தகப்பனே, என் தாயே அப்படின்னு முட்டி போட்டு ஜோம் பண்ணாதான் உனக்கு நான் இன்னைக்கு காலையில் இட்லி போடுவேன்னு யாராவது சொன்னீங்களா? ஹலோ, லீவுனா நீங்களே தூங்க விட்டுறீங்க. பரவாயில்ல, தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. ஸ்கூலுக்கு மட்டும் தான் காலையில எழுப்பி விடுறோம், சீக்கிரம் எந்திரின்ட்டு. மத்த நாள் நல்லா ரெஸ்ட் எடு, என் புள்ள தூங்குது. எனக்கே நிறைய பேர் சொல்லிருக்கேன், என் புள்ள தூங்குது பிரதர் அப்படின்னும். நான் உடனே சொல்ல, நல்லா தூங்கிட்டுங்க, ரெஸ்ட் எடுக்கட்டுங்க, தப்பு கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம புள்ள நம்ம வீட்டுல தானே ரெஸ்ட் எடுக்குது, வேற எங்க போய் ரெஸ்ட் எடுக்கும் அது? ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ உங்க பாவத்தை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பாத்தீங்களா? அந்த அந்த மோமெண்ட், அந்த அந்த நொடியிலேயே தேவன் உங்களுக்காக சிலுவையில செய்த அந்த பாவ மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. உங்க பாவம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கு. இப்போ நீங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறீங்க. கம்ப்ளீட்லி யூ ஆர் கிளீன். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவி தேவனோட ஆவியோட ஒன்று சேர்ந்ததுனால பர்ஃபெக்டா இருக்கீங்களா நீங்க? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சொல்றது? சோ பழைய 4 சுவிசேஷத்திலையும் சில காரியங்கள் ஆண்டவர் பேசியிருப்பார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு காரியம் ரொம்ப பிரதானமா பேசியிருப்பார். கவனிச்சிருக்கீங்களா? அவர் போற இடத்துல எல்லாம் ஒரு 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 பிரசங்கம் பண்ணுவார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கவனிச்சிருக்கீங்களா? ரிப்பன்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். இஸ் அட் ஹேண்ட்னா சமீபமா இருக்குன்னா பக்கத்துல இருக்குது, வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எப்ப சொன்னார் ஆண்டவர்? சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக சொல்றார். சமீபமா இருக்குது, சமீபமா, மனம் திரும்பியா, மனம் திரும்பியா, என்கிட்ட வாயா, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, வரப்போகுதுன்னாரு. இப்போ இப்போ அதை கொண்டு போய் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பீங்களா? தேவ ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு கிடையாது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க. பாருங்க, பரிசுத்தாவியானவர் ஊற்றத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் இந்த உலகத்துல இருக்காருல. அவர் வந்து உயிரோட எழும்பின பிறகு 40 நாள் உலகத்துல இருந்து அநேகருக்கு காட்சி அளித்தார். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல காட்சி அளித்தார்னு ரெக்கார்டே இருக்கு. காட்சி அளித்தார். அந்த 40 நாள் என்ன பண்ணாரு? வாங்க, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 1:3. இந்த 40 நாள் வந்து சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை போதித்துக் கொண்டிருந்தார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறியவைகளை அவர்களுக்கு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். To whom he also presented himself alive after suffering by many infallible proofs, being seen by them during 40 days and speaking to them things pertaining to the kingdom of God. ஏன்னா அவர் உயிரோட எழும்பின பிறகு தேவனுடைய ராஜ்யம் வந்து இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட போகிறது. கிங்டம் இஸ் கோயிங் டு கம். அந்த கிங்டம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ளதான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளதான் இருக்கு. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. இட் இஸ் அட் ஹேண்ட். அப்படின்னா என்னது? வரப்போதியா, அதனால மனம் திரும்பியா அப்படின்றாரு. இப்போ வந்துருச்சு. இப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாராம். He spoke to them pertaining to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேருக்கு புரியுது? கொலோசியர் 1ல எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு, இப்படியா எழுதுறாரு. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உட்படுத்தி இருக்கிறாராம். அப்படின்னு அர்த்தம். He has already delivered. இங்கிலீஷ்ல பாருங்க. He has delivered us from darkness into the kingdom. இப்ப நீங்களும் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே இருள்ல இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டீங்க. You are in the kingdom. You are part of the kingdom of God. You are a citizen of heaven. பரலோக ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறீங்க. பவுல் வந்து எந்த அளவுக்கு எழுதுறாருன்னா 2 கொரிந்தியர் 5ல நீங்க ஸ்தானாதிபதிகள்னு எழுதுறாரு. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க ஒரு ஸ்தானாதிபதி, அம்பாசிடர் இன் தி கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்குதா? 14வது வசனம் போடுங்க, அடுத்த வசனம்.
குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹalleluya. இந்த மீட்பு எப்படி உண்டாச்சு? குமாரனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. சோ பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டார், மன்னித்து விட்டார். அது எப்படி செய்யறாரு? ரத்தத்தினால செய்யறாரு. குமாரனுடைய ரத்தத்தினால. சொல்லுங்க, குமாரனுடைய ரத்தத்தினால. குமாரனுடைய ரத்தத்தினால. சோ இன்னைக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கீங்க. சோ இப்போ அந்த மத்தேயு 6, 14, 15, மார்க் 11, 25 அப்ளிகபிள் கிடையாது. உங்க பாவத்தை ஆண்டவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டார். இப்போ நீங்க கேட்கலாம், அதுக்காக நான் யாரையும் மன்னிக்காம இருக்கலாமான்னு கேட்கலாம். அதையும் பேசிடலாம். அதுக்காக நான் யாரையும் மன்னிக்காம இருக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீங்க மன்னிச்சிருங்க. சப்போஸ் மன்னிக்கிறது கஷ்டமா இருந்தா ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஆண்டவரே மன்னிக்க முடியல, ஆண்டவரே கிருபையை கொடுங்கன்னு கேளுங்க. இப்போ நீங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கெடுதல் பண்ணிட்டாரு, உங்களால அதை மன்னிக்கவே முடியல, ரொம்ப ஒரு மோசமான கெடுதலை பண்ணிட்டாரு, துரோகத்தை பண்ணிட்டாரு, மன்னிக்கவே முடியல. நீங்க ரொம்ப அந்த மாதிரிலாம் இருக்கு. சில நேரம் அப்படி இருக்கு பாத்தீங்களா? சில பேர் ரொம்ப முதுகுல குத்திட்டு போயிடுறாங்க. நமக்கு நம்ம நல்லது பண்றோம், முதுகுல குத்திட்டு போயிடுறாங்க. நமக்கே நம்மளால முடியல, அவங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அது ஆண்டவருக்கும் தெரியும். அது ஆண்டவரும் புரிஞ்சுக்கிறேன். சரி, ஆண்டவருக்கு வந்து நம்மளுடைய இருதயத்தை நல்லா புரிந்து வைத்திருக்காரு. அதுதான் புரியுங்களா? நீங்க ஒரு நீங்க மதத்துக்குள்ள வந்தீங்கன்னா புரியாது இதெல்லாம். கிறிஸ்து என்பது கிறிஸ்து வந்து ஒரு மதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வரல. கிரைஸ்ட் எங்க ஜீசஸ் இருக்கும்போது நீங்க எல்லாம் கிறிஸ்டியன் சொன்னாரா? யாரை பார்த்தாது என்ன ஃபாலோ பண்றவங்க பேரெல்லாம் கிறிஸ்டியனாரா? கிடையாது. ஆதி திருச்சபையில இருந்தவர்கள், அப்போ இருந்தவங்க அவங்க கூட பேர் வைக்கலாம். மற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சாங்களாம். இவங்களை வந்து கிறிஸ்டியன் கூப்பிடலான்னு பேர் வச்சாங்களாம். ஆதி திருச்சபையில இருக்கவங்க கூட நாங்க கிறிஸ்டியன்லாம் சொல்லல. மற்றவர்கள் இவங்களை பார்த்துட்டு இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, கிறிஸ்துவ இவங்க வணங்குறாங்க, ஒரு ஒரு அன்பின் வழியில வாழ்றாங்க, இவங்க எல்லாரையும் நேசிக்கிறாங்க, அவங்கள பகைக்கிறவனுக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க அப்படின்னு பார்த்து இவங்களை நம்ம வந்து கிறிஸ்டியன் கூடுவோம் சொல்லி அவங்க மத்தவங்க தான் நமக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. ஆண்டவர் வந்து கிறிஸ்டியன் ரிலிஜன்லாம் ஸ்டார்டே பண்ணல எங்கேயுமே. நம்ம பேர் வச்ச உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? உள்ள பூந்து கோயிலை கட்டு, சாம்பிராணிய போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி உள்ள பூந்துட்டான். பிசாசு பூந்து மதத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். புரியுதுங்களா? இயேசு எங்கேயுமே கிறிஸ்டியன் பேர் சொல்லல. பவுலும் நம்மலாம் கிறிஸ்டியன் பாரு, நம்மலாம் கிறிஸ்டியன்றா, நம்ம கட்சிக்கு ஒரு கொடி இருக்குது, அதெல்லாம் ஒன்னும் வைக்கல பவுல். ரோம அரசர் கான்ஸ்டன்டின் தான் என்ன பண்ணாரு? ஒரு கொடியை வச்சிருந்தார். ரோம அரசர் கான்ஸ்டன்டின் அவர் தான் வந்து என்ன பண்ணாரு? ரோம் ஃபுல்லா கிறிஸ்துவ நாடாக அறிவிச்சார். 3வது நூற்றாண்டுல வந்து கான்ஸ்டன்டின் அவர் ஒரு கொடி வச்சிருந்தார். சிலுவை போட்டு ஒரு கொடி வச்சிருந்தார். அவர் யுத்தத்துக்கு எல்லாம் போகும்போது அந்த கொடியை தூக்கி தான் போவார். சிலுவை போட்ட கொடியை தூக்கிட்டு போயிட்டு போவார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, அதை தூக்கிட்டு போனா வின் ஆயிடுவோன்ட்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் மனுஷன் பண்ணது, கடவுள்லாம் ஒண்ணும் சொல்லல. இந்த கழுத்துல சிலுவை தொங்க விடுறது, செயின்ல தொங்க விடுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டது, நம்ம ஒரு இதுக்காக போட்டுக்கிறது. கடவுள் எங்கேயுமே இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் உங்க இதயத்தை தான் பாக்குறாரு. அதனால ஹி நோஸ் வெரி வெல் வாட் யூர் கோயிங் த்ரூ. சோ நீங்க மன்னிக்க முடியலன்னா அது அவருக்கு புரியுது. அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட். அவருக்கு தெரியும் என் பையன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் மன்னிக்கிறதுக்கு, அவருக்கு புரியும் அவருக்கு. சோ நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வார். சோ மற்றவங்களை மன்னிக்கிறதுனால நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த அந்த பாரம் நீங்கி போகும். சோ இப்போ ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் அவரை மன்னிக்கிறதுனால அது எனக்கு நல்லது. அது இட் இஸ் குட் ஃபார் மீ. Forgiving another person is good for me. இன்னொரு மனிதனை மன்னிக்கிறது எனக்கு நல்லது, அவருக்கு நல்லது. அவருக்கு எதுவும் நல்லது இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அது ரொம்ப நல்லது. அவர் சில பேர் சொல்றாங்க, பிரதர் நான் அவர் மன்னிச்சுட்டு ஆனா அவர் மாறவே இல்லை. அவர் மாறுவாரதுக்காக நான் மன்னிக்கலங்க. நல்லா கவனிங்க. பிரதர் அவர் எனக்கு துரோகம் பண்ணாரு, அவர் நான் மன்னிச்சுட்டு ஆனாலும் அவர் அப்படியே தான் பிரதர் இருக்கிறார், திருந்தவே இல்லை பிரதர். அவர் திருந்துறது அவர்கிட்ட இருக்குது, அது நம்ம கிட்ட இல்ல. ஹல்லேலூயா. நம்ம போய் சொல்றேன்னா அவர் திருந்த மாட்டாரு. ஆனா நம்ம ஒரு மனுஷனை மன்னிக்கும் பொழுது அவரை பத்தி ஒரு தப்பான எண்ணம், ஒரு பாரம் நமக்குள்ள உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா, அது தூக்கி வெளியே போடுறோம். இப்ப நம்மளோட மனசு வந்து அப்படியே லகுவாயிருது, அப்படியே லைட் ஆயிருது. அப்படி அந்த இருதயம் வந்து கடினமான இருதயம் வந்து நீங்கி போகுது. அதனாலதான் இயேசு வந்து உன் சகோதரனை நீ மன்னின்றார் சொல்றாரு பாத்தீங்களா. மத்தேயு 17 சொல்றாரு, உன் சகோதரனை 7 முறை 7 முறை மன்னின்றார். எதுக்கு அப்படி சொல்றாரு? அவரு மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். 7 times into 7 into 7 into 7 மத்தேயு 17 சொல்றாரு. இதை கேட்டோன்னு சீஷர்கள் எல்லாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஒரு மன்னிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்றாரு. லூக்கா 17:3 உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உன் சகோதரன், நல்லா நல்லா கவனிங்க, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள்ள அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. If your brother sins against you, rebuke him. If he repents, forgive him. அடுத்தது, அவன் ஒரு நாளிலே 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். சோ அதனால 7 தடவை ஒரு நாள் உங்ககிட்ட வம்பு இழுக்கிறான், 7 தடவை வம்பு இழுத்துட்டு 7 தடவை வந்து மன்னிப்பும் கேட்கறான்னா அவன் என்ன பண்ணிரு? மன்னிச்சிரு.
மனஸ்தாபப்படுகிறேன், மன்னிச்சிருந்தார். அடுத்தது இதை கேட்ட உடனே சீசர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு 7 தடவை மன்னிக்க முடியாது ஆண்டவரே. யோசிச்சு பாருங்களேன். 7 தடவை உங்களை ஒருத்தவன் நோண்டிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள். ஒவ்வொரு தடவை நோண்டிட்டு சாரி சார் கோவம் வருமா வராது அவங்களுக்கு? மன்னிக்கலாம் மாட்டீங்க. ஒரு தடவை மன்னிப்பீங்க, 2 தடவை மன்னிப்பீங்க, 3ஆவது தடவை சப்புன்னு ஒரு அளவு விட்டுருவீங்க. கரெக்டா? அது அப்போஸ்தலருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவனுக்கு உடனே என்னன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார். and the apostle said increase our faith. சோ மன்னிக்கிறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுதுங்க. எல்லாத்துக்குமே விசுவாசம் தான் தேவைப்படுது. செத்தவனை உயிரோட எழுப்புறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கும் விசுவாசம் தேவைப்படுது. பாத்தீங்களா விசுவாசம் எவ்வளவு முக்கியமா இருக்குன்ட்டு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு. எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் தேவை. விசுவாசம் இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது இந்த வாழ்க்கையில. சோ விசுவாசத்தை நல்லா வளர்த்துக்கோங்க. எப்படி வளர்த்துக்கிறது? வேத வசனத்துல தியானமா இருங்க. விசுவாசம் வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. சோ இந்த விசுவாசத்தை பத்தி ஒரு கேள்வி ஒருத்தங்க கேட்டாங்க. சரி, என்ன ஒரு கேள்வினா, விசுவாசத்தை பத்தி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் பிரிசம்ப்ஷன். சோ பிரிசம்ப்ஷன் அப்படின்னா என்னது? நல்லா கவனிங்க. பிரிசம்ப்ஷன்னா தமிழ்ல என்னது? அனுமானம்னு வருது. அனுமானம். பிரிசம்ப்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் பிரிசம்ப்ஷன். பிரிசம்ப்ஷன்னா உத்தேசம். உத்தேசம் அல்லது துணிப்பு ஆகும். உத்தேசம்னா கெஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அசியூமிங் சொல்லலாம். அசியூமிங்னா எப்படி சொல்றது? இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபெய்த்துக்கும் இப்போ பிரிசம்ப்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா நிறைய பேர் வந்து பிரிசம்ப்ஷன், அதாவது வந்து உத்தேசத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இமேஜின் சொல்ல முடியும். இமேஜின் வராது பிரதர், இமேஜின் கொண்டு வர முடியாது. உத்தேசமா சொல்ல, அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்திருக்கேன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ விசுவாசம் வந்து என்னது? ஸோ முதல்ல விசுவாசம் வந்து என்னன்னா, விசுவாசம் எதன் மேல கட்டப்படணும் அதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் விசுவாசிக்கிறேன் அசியூம்னு சொல்லலாம். ஆமா, விசுவாசம் பேசுறோம்ல, நான் விசுவாசிக்கிறேன் சில பேர் பாத்துறீங்களா சொல்லிக்கிட்டே இருப்பான். சோ உங்க விசுவாசம் எதன் மேல கெட்டப்படணும்? நாமளே நினைச்சுக்கிறது. கரெக்ட், நாமளே நினைச்சுக்கிறது நான் விசுவாசத்துல இருக்கேன். கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க. விசுவாசம்னா எதன் மேல இருக்கணும்னா, தேவ வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருக்கணும், தேவனுடைய இயல்பின் மேல கட்டப்பட்டிருக்கணும். யுவர் ஃபெய்த் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த நேச்சர் ஆஃப் காட். புரியுதுங்களா? சோ நேச்சர் ஆஃப் காட் எங்க இருக்குது? வேர்ட் ஆஃப் காட்ல தான் இருக்குது. அதுவும் வேர்ட் ஆஃப் காட்ல தான் இருக்கு. ஸோ ஃபைனலி உங்க விசுவாசம் வார்த்தையின் மேல தான் இருக்கணும், வேற எதுவும் மேலேயும் இருக்கக்கூடாது. இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, பட் ஐ பிலீவ் ஐம் ஹீல்ட், ஐ பிலீவ் ஐம் ஹீல்ட், ஐ பிலீவ் ஐம் ஹீல்டுன்னு அப்படின்னு வாய்த்தன்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த விசுவாசத்தை வார்த்தையின் மேல கட்டவே மாட்டாங்க அவங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு மனுஷன் சொல்றான்னா, அவன் இரவும் பகலும் அந்த வார்த்தையின் மேல அந்த விசுவாசத்தை கட்டி கொள்ளணும். சும்மா விசுவாசிக்கிற சொல்றதுனால ஒன்னும் நடக்காது. நிறைய பேர் வந்து விசுவாசம் சொல்லுவாங்க, ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. விசுவாசிக்கிறேன் பிரதர், என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறேன் பிரதர். சரி, என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறேன். என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணல, விசுவாசிக்கிறேன், வீட்டுல போய் டிவி பார்த்துட்டு இருக்கேன். அது பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசிக்கிறேன், ஆனா ஒன்னும் பைபிள் எல்லாம் படிக்க மாட்டேன். விசுவாசிக்கிறேன், ஜெபம் எல்லாம் பண்ண மாட்டேன். இந்த ஒரு கும்பல் ஒண்ணு இருக்குது. இப்ப ரீசெண்டா ஒரு கும்பல் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. கிருபன்னு சொல்லிட்டு, ஆண்டவருடைய கிரேஸ் வந்து உண்மைதான். கிரேஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது? பைபிள் படிக்காது, ஜெபம் பண்ணாது. கேட்டா நான் கிரேஸ்ல வாழ்றேன், நான் கிருபையில வாழ்றேன். ஆண்டவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டார் பிரதர். நான் புதிய உடன்படிக்கையில இருக்கிறேன், அவர் தான் சொல்லிட்டாரு என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எண்ணாமல் இருக்கிறான் இல்லையா மனுஷாரு, எல்லாம் ரைட்டு, ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா பைபிள் படிக்க மாட்டாங்க. இப்போ இது ஒரு புதிய ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. நான் ஆண்டவர் கிருபையில தான் வாழ்றேன், நான் அது ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஐ எம் லிவிங் பை ஹிஸ் கிரேஸ், 100% ஐ எம் லிவிங் பை ஹிஸ் கிரேஸ். ஹல்லேலூயா. ஆனா கிருபைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க? பைபிள் படிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், எந்த மெசேஜும் கேட்க மாட்டான். கேட்டா நான் கிருபையில வாழ்றேன் அப்படின்வான். ஒரு பிரச்சனை வந்தா ஆடி போயிடுவான். ரியலா கிருபையில வாழ்றீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க யார் மேல கட்டி வாழ்வீங்க தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல கட்டி வாழ்வீங்க. அதுதான் ரியல் கிரேஸ். ரியலி இஃப் யூ ஆர் லிவிங் பை கிரேஸ், யூ வில் ஒன்லி டிபெண்ட் ஆன் காட். எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் சார்ந்திருப்பீங்க. ஆண்டவர் சார்ந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் அவர் வேதத்துல தியானமா இருப்பீங்க, எப்பொழுதும் ஜெபத்துல இருப்பீங்க. அதுதான் ரியல் கிரேஸ். பவுல் கிரேஸ்ல தாங்க வாழ்ந்தாரு. பவுல் சொல்றாரு பாருங்க, உங்க எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக நான் பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் அது என்னுடைய கிரியையினால இல்ல, தேவ கிருபையினால, என்னுடைய பலத்தினால இல்ல, தேவ கிருபையினால. அந்த வசனத்தை போட்டு விஜய், ஐ லேபர் மோர் தென் ஆல் ஆஃப் யூ, பட் நாட் மீ, பட் இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். அது போட்டு அந்த வசனத்தை போட்டு.
ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை பாருங்க விருதா விருதா விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவர் என்ன சொல்றாரு? எல்லார காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன்னா சுவிசேஷத்துக்காக அவ்வளவு வேலை செய்யறாரு, அவர் அவ்வளவு ஊழியம் பண்றாரு. அதிகமா பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்லன்றார். எப்பா நான் பயங்கரமா ஊழியம் பண்றேன்ப்பா, உலகம் எங்க போய் ஊழியம் பண்றேன், அந்த சுவிசேஷத்துக்காக அடி வாங்குறேன், உத வாங்குறேன், தூக்கி ஜெயில போடுறான், என்னென்னமோலாம் பண்றானுங்க. ஆனாலும் ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்யுது. புரியுதுங்களா அவங்க சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் கிரேஸ். ரியலா நீங்க கிரேஸ்ல வாழ்றீங்கன்னா நீங்க சும்மாவே இருக்க முடியாது. உங்களால ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருப்பீங்க, வேதத்தை படிப்பீங்க, தியானமா இருப்பீங்க, சும்மாலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கிருபைன்னு சொல்லிட்டு என்னமோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு பாக்கிறதுக்கு. சர்ச்சில் உட்காந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. கேட்ட கிருபை, நான் கிருபையில் இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எனக்கு என்னையா இப்படி இருக்கீங்க? இது பேர் கிருபையா? இது பேரு இது பேர் கிறுக்கு. இது பேர் கிருபை இல்ல, கிறுக்கு. சரிங்களா? கிறுக்கு பிடிச்சவன் தான் அப்படி பண்ணுவான். இங்க பைபிள்ல நான் வந்து ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்கிறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. அவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இங்க பைபிள்ல, வசனங்களை வைத்திருக்கிறார். இதை படிக்கிறது டைம் இல்ல. இதை விட்டுட்டு சினிமா பாடுறதுக்கு அவனுக்கு டைம் இருக்கு. அவனுக்கு அது சர்ச்சில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கானுங்க. பாடிட்டு நாங்களாம் கிருபையில வாழ்றோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போய் தயவுசெய்து மாட்டிக்காதீங்க எங்கேயும். சரிங்களா? தயவுசெய்து இதெல்லாம் போய் இதெல்லாம் கிருபை கிடையாது. இதெல்லாம் அட்டூழியம், இதெல்லாம் கிறுக்குத்தனம், இதெல்லாம். அமேன். புரிஞ்சுக்கோங்க நல்லா. வித்தவுட் த வேர்ட் ஆஃப் காட் யூ கான்ட் டூ எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். நான் இன்னைக்கு ஒரு 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 தேவ ஊழியரோட இதை பார்த்துட்டு இருந்தேன், இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தோம். அருமையா பேசினார். அவர் வந்து ஒரு தேவ மனிதர். அமெரிக்க தேசத்துல ஹார்வர்ட்ல படிச்சார். அவர் ஹார்வர்ட்ல படிச்சுட்டு அப்புறம் எம்ஐடி, எல்லாம் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேர்ல்டே டாப் இன்ஸ்டிடியூஷன் ஹார்வர்ட். அப்புறம் எம்ஐடியில் படிக்கிறாரு அவர். எம்ஐடியில் வந்து பிஹெச்டி பண்றாராம். போய் பிஹெச்டி பண்ணும் பொழுது ஹார்வர்டில் நல்லா படிச்சிருக்காரு. ஹார்வர்டில் படிக்கிறதுனாலே சும்மா சாதாரணமாலாம் படிக்க முடியாது. ஹார்வர்டில் படிச்சுட்டு அது பிஹெச்டி போய் எம்ஐடியில் பண்றாராம். எம்ஐடியில் பண்ணும்போது அவருக்கு ஒண்ணுமே படிக்கவே முடியல. அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாராம். ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா உட்காந்து ஜோம் பண்றாராம். ஆண்டவரே பாருங்க, அவங்க விசுவாசம் எப்படி வேலை பண்ணிருக்கு பாருங்க. ஜோம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த படிப்பு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னுடைய என்னுடைய பிரெயினே நீங்க என்ன பண்ணுங்க, ரீவயர் பண்ணுங்க அப்படின்றாராம். பாருங்க விசுவாசத்துல எப்படிலாம் பாருங்க, எப்படி ஒரு விசுவாசம் வேலை பண்ணிருக்கு பாருங்க. என் பிரெயினை ரீவயர்னா அது சின்னதா சொல்ல முடியாது, பட் சொல்றேன். நம்ம பிரெயின்ல நிறைய இந்த நியூரல் பார்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறைய இந்த சயின்டிபிக் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? என் பிரெயினே என்ன பண்ணுங்க, இன்னும் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். எனக்கு கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை சின்ன வயசுல தெரிஞ்சா நான் அப்பயே ஜோம் பண்ணிருப்பான். நமக்கு தெரியாம போயிடுச்சு இதெல்லாம். இப்படி ஜோம் பண்ணிருக்காரு. ஆண்டவரே என் பிரெயினை தொடுங்க ஆண்டவரே, ரீவயர் பண்ணுங்க, நான் படிக்கணும் ஆண்டவரே. ஜோம் பண்ணிருக்காரு, பயங்கரமா படிச்சிருக்காரு. எம்ஐடில பிஹெச்டி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இன்னைக்கு பிசினஸ் பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு பிசினஸ் டீலிங் பண்றதுக்கும் ஜோம் பண்ணுவேன், உட்காந்து ஜோம் பண்ண ஆண்டவர் பேசுவார் என்கிட்ட, இந்த டீலிங் பண்ணு, இந்த டீலிங் பண்ணாதன்னு. ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னார் அந்த தேவ மனுஷன். அதனால அவர் சொன்னாரு, நீ தேவனுடைய சத்தம் எப்படி நீ தேவன் தான் பேசுறான்னு நீ புரிஞ்சுப்பனா, அவரோட வார்த்தைக்கு மாறாக அவர் பேச மாட்டார். ஹalleluya. எப்பவுமே என்கிட்ட சில பேர் எல்லாருமே கேட்பாங்க, பிரதர் how will I know this is the voice of God? தேவனோட பேசுகிறார், இது தேவன் தான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் வார்த்தைக்கு மாறாக பேச மாட்டார். He will not speak contrary to the word of God. Word of God தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டே. நம்ம கிட்ட இருக்கிற ஒன்லி ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் காட் இஸ் த பைபிள். நம்ம கிட்ட இருக்கிற நம்பக்கூடிய ஆண்டவர் யார் என்று நம்பக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள் மட்டும் தாங்க. வேற எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. இது ஒண்ணுதான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இதுக்காக தான் பரிசுத்தவான்கள்லாம் போராடினாங்க. எத்தனையோ பேர் தங்களோட உயிரை கொடுத்தாங்க இதை காப்பாற்றுவதற்காக. தெரியுமா? போய் படிச்சு பாருங்க பைபிள் ஹிஸ்டரி எல்லாம். எத்தனையோ பேர் உயிரை கொடுத்தாங்க. இந்த என்எல்டி டிரான்ஸ்லேட் அவர் பேர் மறந்துச்சு. அவர் புட்டு இங்கிலாண்டை எரிக்கிறாங்க, அவரை வச்சு உயிரோட எரிச்சாங்க அந்த தேவ மனுஷனை. ஏன்னா பைபிளை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணான்னு சொல்லி உயிரோட எரிச்சாங்க. இங்கிலாந்து தேசத்தில், கிறிஸ்தவ தேசம், அங்கேயே எப்படிதான் பண்ணானுங்க, அட்டுலியம். ஏன்னா லாட்டின் மொழியில தான் பைபிள் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் படிக்கணும் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பண்ணோன்னே எரிக்கிறாங்க அவரை போட்டு. அவர் பேர் நல்ல பேர், அவர் பேரு மறந்துருச்சு. சோ பாருங்க, அவர் சொல்றாரு ஆண்டவர் சத்தம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம், ஆண்டவர் பேசுறாரானா இதுக்கு கான்ட்ரரியா பேச மாட்டார். இதுக்கு டிண்டேல் டிண்டேல் தேங்க்யூ ஆண்டி, டிண்டேல் வில்லியம் டிண்டேல். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு கான்ட்ரரியா பேச மாட்டார் அவரு. ஹalleluya. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அந்த மனிதர் அழகா சொல்றாரு, இஸ் a businessman, ஒரு ஊழியக்காரலாம் கிடையாது, இப்படியே சொல்றாரு.
அவர் சொல்றாரு, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன், நாலேஜ் இதெல்லாம் உலகம் எங்கும் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல உட்காந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கத்துக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட் டு லேர்ன், யூ கேன் லேர்ன் இட் ஃப்ரம் த இன்டர்நெட். உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தா போதும், இன்டர்நெட் கனெக்ஷனோட எதை வேணாலும் நீங்க படிக்கலாம். அங்க உட்காந்து உலகத்துல இருக்கிற எல்லா கோர்ஸையும் நீங்க ஆன்லைன்லயே படிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் படிக்கலாம். நீங்க என்ன வேணா படிக்கலாம். நீங்க கிட்டார் வாசிக்கணும்னு ஆசையா இருக்கா? இன்டர்நெட்ல உட்காந்து ஆன்லைன்லயே கிட்டார் பழகிடலாம். ஹalleluya. எதுவுமே எதுவுமே இது கிடையாது. இப்ப நான் பிரசங்கம் பண்ணணும்னாலே நான் ஆன்லைன்ல போய் பிரசங்கம் போட்டு 1000 பிரசங்கம் வருங்க. தெரியுமா உங்களுக்கு? 1000 வரும். ஆனா அதெல்லாம் நான் பார்த்து பிரசங்கம் பண்றது இல்ல. கர்த்தர் சொல்றதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் மேட்டரேங்க. நீங்க போயிட்டு சர்மன் போடுங்களேன். சும்மா போயிட்டு போட்டு பாருங்க. சர்மன், ரைச்சஸ்னஸ் சர்மன் அப்படின்னு, ஃபர்கிவ்னஸ் இதுன்னு போடுங்க. 1000 பிரசங்கம் வரும். அதுல இருந்து அழகா எடுத்து பிரசங்கம் பண்ணலாம். அது வேலைக்கு ஆகாது. அது வேலைக்கே ஆகாது. எல்லாமே இருக்கு. நாலேஜ் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். நாலேஜ் வந்து எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இருக்கு. சோ அவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாமே ஆக்சஸா இருக்கு. ஆனா எது தெரியுமா மற்றவர்களையும் நம்மளையும் எது தெரியுமா பிரிக்குது? வாட் இஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் born again believer and a normal person? அதாவது மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி, அதாவது நமக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நமக்கும், உலகத்தாருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க. யார் சொல்லுங்க? கரெக்டா சொல்லுங்க. ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? யார் சொல்றீங்க? கரெக்டா சொல்லுங்க. சாட்ல போடுங்க. நமக்கும், ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அவனுக்கு இருக்க ஒரே வித்தியாசம் என்னது? இன்னும் யாருமே போட மாட்டீங்க. தெரியல பிரதர், நீங்களே சொல்லுங்கன்றீங்களா? ஒரே சத்தத்தை கேட்க முடியும். we can hear the voice of God. hallelujah. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் உண்டு. ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய சத்தம். நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய சத்தம். இதை படிக்கும் பொழுது நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கறீங்க. ஹalleluya. இதை படிக்கும் போது நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கறீங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்து மதத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாரு. அவரோட ரட்சிப்பின் கதை ரொம்ப அழகா இருக்கும். நான் கேட்டேன், எப்பறம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, நான் நினைச்சேன் சரி நம்ம யூஸ்ல எப்படி ரட்சிக்கப்படுவாங்க எல்லாரும், ஏதோ ஒரு மீட்டிங் போவாங்க. மீட்டிங் போனோன்னே அந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம மனசுல ஒரு ஒரு கன்விக்ஷன் வந்து, ஒரு உணர்வு வந்து இயேசுவை ஏற்றுக்கணும். அப்படிதான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக ஜோம் பண்ணி ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவனுடைய கதை வேற மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன், எப்பறம் ரட்சிக்கப்பட்டேன்னா, 2009-10 அவனுக்கு வேலை கிடைச்சது. இந்த சென்னையில மகேந்திரா சிட்டின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? செங்கல்பட்டுல இந்த மகேந்திரா சிட்டில இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு உள்ள, ஒரு ஐடி கம்பெனி. ஸோ இவன் வீடு வந்து பெரம்பூர்ல, நார்த் சென்னை. ஸோ டெய்லி வேலைக்கு போகணுமா. ஸோ காலையில ட்ரெயின்ல ஏறி உட்காருவானா, ஏறி உட்காந்தானா அங்க போய் ட்ரெயின்ல இறங்கிடுவான். செங்கல்பட்டுல இறங்கி வேலைக்கு போவான். ஸோ ட்ரெயின் ஜேர்னியே ஆல்மோஸ்ட் ஒரு இருந்து பெரம்பூர்ல இருந்து அங்க போறதுக்கு ஒரு 1.5-2 மணி நேரம் ஆயிடும். அங்கிருந்து வரதுக்கு ஒரு 1.5-2 மணி நேரம். போகும்போது அவர் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் கூட வேலை பார்க்குற, அதே கம்பெனில வேலை பார்க்க வந்திருக்காரு. அவர் ஒரு ஒரு விசுவாசி. அவருக்கு ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் என்ன பண்ணிருக்காரு, இவன் டெய்லி இதே ரூட்ல அவனு வரான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு பைபிளை கொடுத்திருக்காரு அவங்க கிட்ட. தம்பி இதை படி தம்பி அப்படின்னு கொடுத்திருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவன் சாட்சி படி தம்பின்னு கொடுத்திருக்காரு. இவனும் வாங்கிட்டான். அதை வாங்கிட்டு சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கான் உட்காந்து. அவன் சொல்றான், நான் டெய்லி பைபிள் உட்காந்து பெரம்பூர்ல இருந்து போய் இறங்குவேன், மகேந்திரா சிட்டி படிப்பேன், திரும்பி வரும்போது படிச்சேன், ஆண்டவர் பேசினாரு, ரசிக்கப்பட்டான்ட்டான். பாருங்க, வார்த்தையை படிச்சா ரசிக்கப்பட்டான். ஹalleluya, ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை பிரமாதமா ஆசீர்வதிச்சாரு. அமெரிக்க தேசத்துல போய் வாழ்ந்தான். கிட்டத்தட்ட 6-7 வருஷம் அமெரிக்கால வாழ்ந்தான். இன்னைக்கு நல்லா இருக்கிறான். நல்ல நல்ல பெரிய பதவியில இருக்கிறான். ஐடியில நல்லா இருக்கான். அவன் அங்க என்கிட்ட ஒண்ணுதான் சொன்னான், நான் வெறும் பைபிள்ல தானே படிச்சேன், ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு என்கிட்ட அப்படின்னு. எழுந்து படிச்சுக்கிட்டே இருப்பானே, ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அவன் ஹalleluya, ஆமென். திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். சொல்லுங்க, இது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. இதை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. மத்ததெல்லாம் எங்க நேரம் இருக்கு நமக்கு? சொல்லுங்க. இதுலயே அவ்வளவு மேட்டர் இருக்குது. ஆண்டவர் வச்சிருக்காரு நமக்காக. அவ்வளவு பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம கிட்ட. ஹalleluya. ஒவ்வொரு தடவை இதை படிக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு நமக்காக, எப்படி இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. சோ அந்த டெஸ்டிமனி, அந்த அடுத்த டெஸ்டிமனிக்கு வந்துரும். அந்த அமெரிக்கால இருக்க அந்த பிசினஸ்மேன் சொல்றாரு, நமக்கும் அவங்களுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் தேவனுடைய சத்தம் தான். சோ நான் ஒவ்வொரு பிசினஸ் டீலிங் பண்ணும்போது நான் ஆண்டவர் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரு, அதன்படிதான் நான் செய்யறேன் அப்படின்றாரு. ஹalleluya, ஆமென். இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும். கிறிஸ்தவர்களே, பிசினஸ் பீப்புள் எனக்கு தெரியும். ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவர் கரெக்டா சொல்லுவாரு, போய் பண்ணிட்டு வந்துருவாங்க. நிறைய பேர் எனக்கே தெரியும். அப்ப அந்த இவர் இன்டர்வியூ கேட்கிற, எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க ஆண்டவர் தான் இதா, எப்படி நீங்க உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அதான் சொல்றாரு, God will not speak contrary to the word of God. இதான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு இந்த ப்ராஃபசி சொன்னாங்க, எனக்கு இந்த தீர்க்கதரிசனம் வந்துச்சு, இது எப்படி ஆண்டவர்னு கண்டுபிடிக்கிறதுனா, இது வேதத்திற்கு புறம்பா இருக்கக்கூடாது.
புரியுதுங்களா? இது வேதத்துக்கு என்ன இருக்கக்கூடாது, புறம்பா இருக்கக்கூடாது. உங்களுக்கு வர தீர்க்க தரிசனம் வேதத்திற்கு புறம்பா இருக்கக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? வேத வசனத்துக்கு புறம்பா, ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு எல்லாத்தையும். சோ அதுக்கு கான்ட்ரரியாலாம் அவர் பேச மாட்டார். அவர் புரியுதுங்களா இல்லையா? சோ இதோட அதை அலைன் ஆகணும். அப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கலாம் ப்ராபசி வந்து நிஜமா ஆண்டோட்ட இருந்து வந்துச்சா, இல்ல நம்மளா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கோமா, இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டோட்ட இருந்து வந்துச்சா, இல்ல நம்மளா யோசிக்கிற மாட்டோம். இதை வச்சா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான். சோ பிரிசம்ஷன் அண்ட் ஃபெய்த் இதுக்கு வந்துரும். பிரிசம்ஷன் அண்ட் ஃபெய்த்னா, ஃபெய்த் வந்து வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கும். ஃபெய்த் இஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் பில்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. என்னுடைய 2வது மகள் பிறக்கும் பொழுது அவளுக்கு சுகவீனமா இருந்தா. அவளுக்கு வந்து பிறக்கும் பொழுது வீசிங் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படுவா 2வது மகள். இப்போ அவளுக்கு 10 வயசு ஆக போகுது. ரொம்ப கஷ்டப்படுவா. அப்போ எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னாங்க. நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போவே இல்லை. கர்த்தருக்கு சாட்சி, கர்த்தர் அதுக்கு சாட்சி. ஒரு ட்ரீட்மெண்ட் கூட நான் அவளுக்கு எடுக்கல. நான் ஒண்ணே தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் வந்து குழந்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரால் உண்டாகிற காரியம். ஹalleluya. சோ நான் எப்பவுமே அதை விசுவாசிப்பேன். என் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது. சோ கர்த்தர் பிள்ளைய கொடுத்தாருன்னா, பிள்ளைய பாதுகாப்பாக வளர்ப்பதற்கான சகலத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்தார். நல்லா புரியுங்க. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி தேர். ஏற்கனவே செய்து முடித்தார் அவர். If God has given you your children, he has already given the provision for your children. சோ நான் சொன்னேன், நான் எந்த இதுக்கும் போக மாட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தேன். உடனே ஹீலிங்லாம் நடக்கல. உடனே நான் சொன்ன உடனே ஹீலிங் எல்லாம் நடக்கல. பல மாசம் வியாதியில இருக்கிறா. பல மாசம் வியாதி இருக்குது. ஆனா நான் ட்ரீட்மெண்ட் போவே இல்லை. ஐ நெவர் வென்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஒரு மருந்து கூட கொடுக்கலாங்க இது வரைக்கும். நான் ஒரு மருந்து கூட கொடுக்கல. கை குழந்தை கையில வச்சிருப்பேன், அவ்வளவு கஷ்டப்படுவா. ஒரு மருந்து கூட கொடுக்கலாம். ஐ செட் மை காட் வில் ஹீலர். என் தேவன் அவளை சுகமாக்குவார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் செய்தது உண்மை என்றால் என் மகள் சுகமா இருப்பாள். நான் சேவிக்கிறது உண்மையான தெய்வம் என்றால் அவர் சுகமாக்குவார்னு அதுல நின்றுட்டான். அப்படியே நின்றுட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, சொந்தக்காரன்லாம் சொன்னாங்க, இவன் வந்து தன்னுடைய விசுவாசத்தை வந்து தன்னுடைய மகள் மேல என்ன பண்றான், டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்க விசுவாசத்தை மக மேல வச்சு டெஸ்ட் பண்றான். நீ என்ன வேணா பேசிட்டு போயா, பிரச்சனைனா அவனா வந்து நிக்க போறான், சொந்தக்காரனா வந்து நிக்க போறான். அவனுக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவானுங்க, வேற ஒன்றும் பண்ண தெரியாது அவங்களுக்கு. நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்ப்பேன் அப்படின்னா. மிராக்குலஸ்லி மிராக்குலஸ்லி ஷி வாஸ் ஹீல்ட், கம்ப்ளீட்லி ஹீல்டு. நோ வீசிங், நோ பிரீதிங் ப்ராப்ளம், நத்திங். பர்ஃபெக்ட். இப்போ பர்ஃபெக்டா இருக்காவ. ஹalleluya, praise God, ஹalleluya. ஆகாத காரியம், கூடாத காரியம் எல்லாமே ஆண்டவரால கூடுங்க. ஆமென். ஆனா உங்க விசுவாசத்தை நீங்க யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தையின் மேல வைக்கணும் விசுவாசத்தை. பிரிசம்ஷன்ல இருக்கக்கூடாது. பிரிசம்ஷன்னா நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுவாங்க, பட் வார்த்தையின் மேல கட்ட மாட்டாங்க. சோ வியாதியில இருக்கிறோம், விசுவாசத்தை எப்படி கட்டுறது? எல்லா ஹீலிங் ஸ்கிரிப்சர் எடுத்துக்கணும், எல்லா ஹீலிங் பேசேஜும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் முதல்ல. அப்புறம் ஹீலிங் மெசேஜா உட்காந்து கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. உட்காந்து ஹீலிங் மெசேஜா கேட்கணும். யாரெல்லாம் ஹீலிங் பண்றா, நான்லாம் அப்படிதான். என்னோட ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்னோட பேசுறாரு. நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஆண்டவர் என்னோட பேசுறாரு, நீ வந்து சுகமாக்குற ஊழியத்தை பண்ணணும்னு. யாரெல்லாம் ஹீலிங் பண்றாங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட வீடியோ தான் உட்காந்து பார்ப்பேன். யார் ஹீலிங் பண்றா தேடுவேன். இன்டர்நெட்ல போனீங்களா அவ்வளவு இருக்குது. யாரெல்லாம் பண்றா, எப்படி ஹீலிங் பண்றாங்க, அப்படி பண்றாங்களா, எல்லாம் அந்த மெசேஜா உட்காந்து கேட்கறது, அப்படிப்பட்ட புக்ஸ படிக்கிறது. ஹalleluya, ஆமென். சோ அதை செய்து விசுவாசம் உண்டாயிருச்சு. எனக்கு விசுவாசம் உண்டாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரிசல்ட் வந்துடும். அதனாலதான் ரோமர் 10:17 போடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். அந்த ஹியரிங்ன்ற வார்த்தை வந்து கிரீக்ல வந்து கண்டினியூஸ் டென்ஸ்னா ஹியரிங்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். So faith comes by hearing and hearing by the word. Hearing. விசுவாசம் கேள்வியினாலே வரும்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கேட்டாலும் பத்தாது. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி கேட்கணும். எவ்வளவு நாள் கேட்கணும்? இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் கேட்கணும். ஆமென். சில பேர் கேட்பாங்க, எவ்வளவு நாள் கேட்கணும் பிரதர்? எவ்வளவு நாள் பைபிள் படிக்கணும் பிரதர்? உலகத்தில் இருக்க வரைக்கும் பைபிள் படிங்க. அதுக்கு தானே கொடுத்துருக்கு. எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணும்? உலகத்துல இருக்க வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. சோ விசுவாசம் எங்க இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம், தேவ வசனத்திலிருந்து வருகிற காரியம். விசுவாசத்தை நம்மளா ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ண முடியாது, நம்மளா மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ண முடியாது. அதுதான் வந்து இதுதான் விசுவாசம். வசனத்தின் மேல் நிக்கிறதா விசுவாசம். பிரிசம்ஷன்றது நம்மளா நினைச்சுக்கிறது.
இமேஜின் பண்ணிக்கிறது, இமேஜின் சொல்லலாம். அதான் ஒரு பிரதர் சொன்னார், இமேஜின் சொல்லலாம். இல்ல நானா நம்மளா யோசிக்கிறது. அதாவது ஆமா நம்ம ஹீல் ஆயிட்டோம் அப்படின்ட்டு நம்மளே யோசிக்க, ஆனா ஒன்னும் எஃபர்ட்டே கிடையாது அதுல. உட்கார்ந்து எது அந்த அந்த வசனங்களை எடுத்து நம்ம படிக்கிறது இல்ல, தியானம் பண்றது இல்ல, அதை அறிக்கை அதாவது வசனத்தை படிக்கிறதுல ஒரு காரியம் இருக்குது. எதை படிக்கிறோமோ அதை அறிக்கையும் பண்ணணும். நீங்க படிக்கிற வசனத்தை, தியானம் பண்ற வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ ரீட் அண்ட் மெடிடேட் யூ ஹேவ் டு ஸ்பீக். சில பேர் வெறும் படிப்பாங்க, அறிக்கை பண்ண மாட்டாங்க. அந்த வசனத்தை வந்து கன்ஃபஸ் பண்ண மாட்டாங்க. கன்ஃபஸ் பண்ணும்பொழுது தான் நீங்க எந்த வசனத்தை நீங்க வந்து தியானித்தீங்களோ, அது எதை படித்தீங்களோ அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறீங்க. நீங்க ஒன்லி when you confess you give a form to it. ஒரு உருவத்தை கொடுக்குறீங்க. ஆண்டவர் எப்படி வந்து உலகத்தை உண்டாக்குனார்? வார்த்தையை அறிக்கை பண்றார். God is releasing the word. இருளா இருக்குது, அவருக்கு வந்து இப்ப இருள் நீங்கி போகணும், வெளிச்சம் உண்டாகணும். உடனே அவர் வந்து வெளிச்சம்னு சொல்றாரு. வெளிச்சம் உண்டாவதானோன்னு அங்க வெளிச்சம் வந்துருது. அதே ஸ்டைல் தான் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதே பிரின்சிபல் தான் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கும் அதே தான். புரியுதா உங்களுக்கு? யோவானு பேதுரும் கோயிலுக்கு போறாங்க. அப்போஸ்தலர் 3ல 9வது மணி நேரத்துல போறாங்க. ஜெப வேலைக்கு போறாங்க. ஒரு சப்பானி இருக்கிறான், பிறவில இருந்து சப்பானி. அவனை பாக்குறாரு யோவான், பேதுரு பாக்குறாரு. அவனும் பேதுருவை பாக்குறான். உடனே கையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எலும்புன்றாரு. எழும்பிட்டான். எலும்புன்னு சொன்ன உடனே புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? எதை பார்க்கணுமோ அதை பேசணும். முடிஞ்ச எலும்புப்பா, எலும்பு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எலும்பு. ரைஸ் அப் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரைஸ் அப் பண்ணிட்டான். ஹalleluya. ஆமென். பிரைஸ் காட். சோ உங்க விசுவாசம் வசனத்தின் மேல கட்டப்பட வேண்டும். வசனத்தை தியானிக்கணும். தியானிக்கிற வசனத்தை எடுத்து அறிக்கை செய்யணும். The words that you meditate should be confessed. சோ விசுவாசத்தை காப்பதும் உங்க வாயில தான் இருக்குது. அதாவது உங்க விசுவாசத்தை நீங்க காப்பாற்றணும். அதாவது உங்க விசுவாசத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். சில பேர் விசுவாசிப்பாங்க, ஆனா விசுவாசத்தை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவிசுவாசமான காரியங்களையும் பேசிடுவாங்க. நல்லா மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு, நல்லா ஜோம் பண்ணிட்டு, நல்லா பைபிள் படிச்சுட்டு விசுவாசமா பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எவனாவது ஒருத்த வந்து பயம் காட்டணும்னா அவிசுவாசத்தை பேசிடுவாங்க. அதை பண்ணவே கூடாது. பயம் வந்துருச்சுன்னா வாயை முடிக்கணும். பயம் வந்துருச்சுன்னா வாயை திறக்கவே கூடாது. முடிஞ்சா விசுவாசத்துல பேசுங்க, முடியலையா வாயை மூடிக்கோங்க. பேசாம வாயை மூடிட்டு போய் ஓரமா உட்காந்துக்கோங்க. யாரும் மாட்டாங்க. ஏதாவது உளறிட்டு இருக்க கூடாது, வாயை திறந்து. அதனாலதான் ஜகரியா ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாயை பூட்டு போட்டு விட்டாரு. இவன் ஜகரியா பெரிய ஆசாரியன் தான், பிரீஸ்ட் தான். ஆனாலும் வாய் சரியில்லை அந்த ஆளுக்கு. பார்த்தாரு, இவன் பேசினானா யோவான் ஸ்நானகன் பறக்க மாட்டான்னு சொல்லி வாய்க்கு பூட்டு போட்டு விட்டாரு. யோவான் ஸ்நானகன் பறக்கட்டும், அதுக்கப்புறம் வாயை திறந்து விடுவான்ட்டு. ஹalleluya. ஆமென். சோ இதுதான் ஃபெய்த்துக்கும் பிரிசம்ப்ஷனுக்கும் வித்தியாசம். ஒரு கேள்வி ஒரு பிரதர் கேட்டாங்க. அது என்ன கேள்வினா, அதை நான் படிக்கிறேன். அந்த பிரதர் வந்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அங்க நிறைய விஷுவலி சேலஞ்சுனா கண் பார்வையற்றவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா உடனே என்ன ஆகல, எந்த ஒரு ரிசல்ட்டையும் பார்க்கல. உடனே அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு, ஆனா எதுவும் கண்ணு திறந்த மாதிரி எதுவும் பார்க்கல அவரு. ஸோ அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் என்ன செய்வதுன்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட் ஷுட் ஐ டூ? ஏன் நடக்கல, இதுக்கு யார் காரணம்? ஹூ இஸ் டு பி பிளேம்டுன்றாரு. அதாவது யார் காரணம் இதுக்கு? இதை நான் எப்படி பார்க்கறதுன்னு அதாவது should I consider healing can only be performed by a few. அதாவது எப்படி என்ன கேட்டாருன்னா அந்த பிரதர் வந்து, ஸோ யாருக்கும் நான் ஜோம் பண்ண பிரதர் கண்ணு திறக்கல, அவங்களுக்கு அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நான் என்ன நினைச்சுக்கலாம், சில பேருக்கு தான் அந்த வரம் ஆப்ரேட் ஆகுமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கலாமா? should I consider that healing can only be performed by a few அப்படி நினைச்சுக்கலாமா? அப்படின்னா அப்படி நினைச்சுக்கலாம். பட் அது அப்படி நினைக்கிறது தப்பு. இந்த உலகமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு வரம் இருக்கு பிரதர், கிடையாது. நல்லா கவனிங்க. வரம் அதெல்லாம் அடுத்ததுதான், தூக்கி ஓரமா வைங்க. வரம், கிஃப்ட், அனாயிண்டிங்லாம் அடுத்ததுதான். சரிங்களா? எல்லாத்துக்கும் பேஸ் வந்து விசுவாசம் தான். இது இந்த வரம் கிரம்னு வச்சுதான் நம்மள நிறைய பேரை ஒன்றும் செய்யாம வச்சிருக்காங்க. நீ உன்னாலாம் பண்ண முடியாது, உனக்கு வரம் இல்ல, சுகமாக்குற வரம் இல்ல, உன்னாலாம் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது, உனக்கு தீர்க்க தரிசன வரம் இல்ல, உனக்கு உன்னாலாம் பேய் ஓட்ட முடியாது, பேய் ஓட்டுற வரம் இல்ல உனக்கு. வரம்னு சொல்லி ஒன்னும் பண்ணாம நம்மள உட்கார வச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, வேதத்துல அப்படி எதுவுமே போடல. என் நாமத்தினாலே போடுங்க, மார்க் 16:17. And those who believe my name,
என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களை தொடரும் அடையாளம். என் நாமத்தினால என்ன பண்ணுவாங்களாம்? பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீங்க, சாவுக்கு ஏதுவானதை நீங்க சாப்பிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். மார்க் 16:17 எடுத்து படிங்க. சோ நீங்க சுகமாக்குறதுக்கு உங்களுக்கு இயேசுவின் நாமம் போதும், வரலாம் தேவையில்லை. கிஃப்ட் இயேசுவோட நாமம் தான் பெரிய கிஃப்டே. அதோட பெரிய கிஃப்டே தான் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. எங்க ஜீசஸோட நேமோட பெரிய கிஃப்டே தான் இருக்குதா? எனக்கு அப்படிலாம் அவனுக்கு தெரியல. இயேசுவோட பெரிய கிஃப்ட் என் வாழ்க்கையில எதுவும் எனக்கு பெருசா தெரியல. எனக்கு புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? சோ இப்ப பிரதர் என்ன கேட்கிறாருன்னா, அப்புறம் ஏன் நடக்கலன்னு கேட்கிறாரு. சோ அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், நடக்காததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அது ஒரு காரணம் என்னன்னு நான் சொல்லுவேன்னா அவிசுவாசம்னு சொல்லுவேன். ஒரு காரணம் ஏன் நடக்கல அப்படின்னா அவிசுவாசம். ஏன் அவிசுவாசம்? நமக்கு இன்னும் வந்து இந்த இப்போ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்துருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதுல இருந்தே நம்ம சில பேர் வந்து கிறிஸ்தவர்களாவே வளர்ந்துருக்கிறோம், சில பேர் வந்து வேற மதத்துல இருந்து வந்திருக்கிறோம். இந்த அற்புதங்கள் எல்லாம் பெருசா நம்ம பார்க்கல. நம்ம வளர்ந்ததுல இருந்து பெருசா அற்புதம் எல்லாம் பார்க்கல. இப்ப நான்லாம் சிறு வயதுல இருந்து கிறிஸ்தவனா இருந்தாலுமே, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே அற்புதங்கள்லாம் பெருசா நான் ஒன்றும் பார்க்கல. பிளஸ் நான் போயிட்டு இருந்த சபையில வந்து அற்புதங்களை பத்தி எல்லாம் அவங்க ஒன்றும் பெருசா அவங்க பேசினதும் கிடையாது. அற்புதம் பிளஸ் அற்புதம் எல்லாம் இப்ப நடக்கும்னு சொல்லவும் மாட்டாங்க அவங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சிருச்சு, இப்பெல்லாம் கிடையாது பிரதர். அப்படியே நடந்தாலும் ஏதாவது வரம் பெற்றவர் தான் இருக்கணும், தேவ ஊழியரா இருக்கணும், ஒரு 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 கிஃப்டட் மேன் ஆஃப் காடா இருக்கணும். அவர் தான் அற்புதம்லாம் செய்வாரு, நமக்கெல்லாம் அது நடக்காது, அது எல்லாருக்கும்லாம் நடக்காது, ஆண்டவர் யாரு முன் குறித்திருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நடக்கும் அது. சோ அதனால கர்த்தர் சித்தமானால் அற்புதம் நடக்கும் பிரதர், இல்லைன்னா நடக்காது பிரதர், இப்படின்னு சொல்லி நம்மளை குழப்பி விட்டதுனால நம்ம மைண்ட் ஃபுல்லா எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய மைண்ட் பாத்தீங்களா, மைண்ட் தான் ரொம்ப முக்கியம் இங்க. மைண்ட் ஃபுல்லா அவிசுவாசம் போய் உட்காந்துருச்சு. கவனிச்சிருக்கீங்களா? மைண்ட் ஃபுல்லா அவிசுவாசம் போயிடுச்சு. அதனால இன்னைக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னா டக்குனு மைண்டுக்கு ஏத்துக்க முடியல. அதால இப்போ டெய்லி டெய்லி காலையில எழுந்துச்சு பல் வளர்க்குறீங்க பாத்தீங்களா? காலையில எந்திரிச்சு பல் எந்திரிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுது, டக்குன்னு போறீங்க, பிரஷ் எடுக்கிறீங்க, பேஸ்ட் வைக்கிறீங்க, பல் வளர்க்குறீங்க. இது எப்படி வருதுன்னா உங்க மைண்டுக்குள்ள போய் ஆழமா உட்காந்துருச்சு. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? பல்ல வளர்க்கணும்னு உள்ள போய் யாரும் சொல்லலாம் மாட்டாங்களா? யாரும் சொல்லிட்டு இருக்காங்களா? காலையிலே போய் பல்ல வளர்க்கு, மூஞ்ச கழுவு சொல்றான் யாரா? நீங்களா செய்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிருச்சு, கண்டிஷன் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இப்போ அதே போல கர்த்தர் சுகமாக்குவார்ன்றது உங்களுக்குள்ள போய் ப்ரோக்ராம் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? உள்ள போய் ப்ரோக்ராம் ஆகணும். சோ ப்ரோக்ராமிங் எப்படி நடக்குது? ஹவு டஸ் ப்ரோக்ராமிங் ஹேப்பன்? உங்க மைண்ட்ல எப்படி அது போய் ஆழமா உள்ள போகும்? ஒரே ஒரு வழியில தான் ஆழமா அது உள்ள போக முடியும், ரெப்படிஷன். திரும்ப 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 செய்யும் பொழுது அது ஆழமா உள்ள போகும். ரெப்படிஷன். ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் பாத்திருக்கீங்களா? ரெப்படிஷன் தான். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். எல்கேஜி யூகேஜி ஃபுல்லா ஏபிசிடி 1 2 3 4 தான். ஃபுல்லா ஃபுல்லா ஏபிசிடி தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். திரும்ப திரும்ப எழுது, வீட்டுல போய் எழுது, 10 வாட்டி எழுது, 50 வாட்டி எழுது, 100 வாட்டி எழுது. இந்த டேபிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? 2 2s are 4, 2 4s are 8. அந்த 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 இதெல்லாம் டேபிள்ஸ்லாம் மேக்ஸ்ல எழுது. நான்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல போய் எழுத சொல்றாங்க, 10 வாட்டி எழுதிட்டா. 2 டேபிள்ஸ் 10 வாட்டி எழுது, 3 டேபிள்ஸ் 4 டேபிள் 10 வாட்டி எழுது. ரெப்படிஷன். சொல்லுங்க, ரெப்படிஷன் இஸ் த கீ. திரும்ப திரும்ப திரும்ப. அதனாலதான் வேதத்தை திரும்ப 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 படிக்கணும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். எத்தனை பேருக்கு புரியுது? இரவும் பகலும் தியானமா உள்ள போகணும், நல்லா உள்ள இறங்கணும். சோ இப்போ உங்களுக்கு ஹீலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஹீலிங் மினிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்படிப்பட்ட காரியங்கள், அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, அப்படிப்பட்ட காரியங்களை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, உட்காந்து படிங்க. அதான் நான் நிறைய பேர் நான் மீட்டிங்ல சொல்லுவேன், ஹீலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேளுங்க, என்ன புக்கு படிக்கணும்னு சொல்றேன், என்ன வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்றேன். ஆனா யாரும் கேட்க மாட்டீங்க பெருசா. சில 1 2 பேர் கேக்குறீங்க. நிறைய பேர் ஒண்ணுங்க நல்லா எல்லாம் வேணாம் பிரதர், நீங்களே ஜோம் பண்ணுங்க பிரதர்ன்றீங்களா? நீங்க எடுத்து பாருங்க, நிறைய ஹீலிங் வீடியோஸ் இருக்கு, டெஸ்டிமோனி வீடியோஸ்லாம் இருக்கு யூடியூப்ல. நான்லாம் பாத்தீங்கன்னா 2013 ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கு வெளிநாட்டுக்கே போனேன். அவர் ஒரு பெரிய தேவ மனிதர். அவர் இப்ப எல்லாம் இறந்துட்டாரு. அவரு பயங்கரமான தேவ மனிதர். ஹெச்ஐவி எய்ட்ஸ் எல்லாம் ஹீல் ஆகும் அவரோட மினிஸ்ட்ரியில. அது கேள்விப்பட்ட உடனே ஆபீஸ்க்கு லீவை போட்டு கிளம்பி போயிட்டேன் கான்ஃபரன்ஸுக்கு. வெளிநாட்டு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டா பார்த்தா பயங்கரமா நடக்குது அற்புதம். என்னால உட்கார முடியல அந்த கான்ஃபரன்ஸ்ல. ஏன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது. நம்ம இங்க பாத்துருக்கீங்களா, இங்க நம்ம சபைகள்லாம் ஒண்ணும் நடக்காது. போவோம், பாட்டு போட்டோம், கை தட்டும், வந்துகிட்டே இருப்போம். அது சில சர்ச்சில் கை தட்டும் விட மாட்டானுங்க, அப்படியே இருப்பாங்க. நான் வந்த சபையில எல்லாம் எவனும் கை தட்ட மாட்டாங்க, இப்படியே தான் இருப்பானுங்க. ஏதோ இது ஏதோ 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 ஆன மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க. கையை தூக்க மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க, ஆமைன்னு சொல்ல மாட்டாங்க, இப்படியே உட்காந்துருப்பாங்க. நான் நான் வளர்ந்த சபையில எல்லாம்
கை யாரா தப்பி தவறி யாரா கை தூக்கிட்டா எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, யார் இவன் வித்தியாசமா இருக்கான் கையெல்லாம் தூக்குறான் அப்படின்ட்டு. சோ அங்க போனா பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இங்க தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி. அப்படி சுகம் நடக்குது. எல்லாம் வந்து கிரச்சஸ்ல வரானுங்க, எல்லாம் ஊனி ஊனி நடந்து வரான், அவர் கை வைக்கிறாரு, எல்லாம் சுகமாகறான். எய்ட்ஸ், HIV எய்ட்ஸ் ஹீல் ஆகுது. தீர்க்க தரிசனம் எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. அப்பதான் பார்த்து, ஆஹா நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு எதுவுமே இதெல்லாம் காட்டவே மாட்டானுங்க. ஒருத்தரும் செய்ய நம்ம வந்து செஞ்சாதானே தெரியும் நமக்கு. சோ சத்தியத்தை சத்தியத்தை நீங்க அறியணும்னா அதுக்கு எந்த எக்ஸ்டென்டாலும் போலாம் நீங்க. டு நோ த ட்ரூத் யூ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட். அமெரிக்கால எல்லாம் நீங்க இருக்கீங்க, சில பேர் அமெரிக்கால இருக்கீங்க, அங்க எவ்வளவு கான்ஃபரன்ஸ் நடக்கு தெரியுமா? ஹீலிங் கான்ஃபரன்ஸ்லாம் நீங்களாம் கண்டிப்பா போகணும். அமெரிக்கால இருக்கீங்கன்னா கண்டிப்பா போங்க. இப்ப கூட ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல காலராடோல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, உட்லண்ட் பார்க்ல ஆண்ட்ரோமாக் நடத்துறாரு. இந்த ஹீலிங் நான் ஒன்று 4 நாள் நடக்குது. போய் போங்க, 4 நாள் லீவ் போட்டு போங்க, கிளம்பி போங்க. உங்க பக்கத்து ஸ்டேட் தான் எல்லாம், போங்க போய் உட்காருங்க, உட்காந்து கேளுங்க. மரித்தோர்லாம் உயிரோட எழும்புறாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல. அந்த மாதிரி அதான் நல்லா கவனிங்க. நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அப்படிப்பட்ட நபர்களோட நீங்க சேரணும் போய். அதெல்லாம் கத்தர் கத்தர் சித்தமானால் நடக்க முடியாது. இப்படி இருக்கிறனாலதான் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. கத்தர் சித்தமானது. எனக்கெல்லாம் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாருங்க. ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. இயேசுவை மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பினா அதே ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. எல்லா வரமும் உங்களுக்குள்ளதான் இருக்குது, எல்லா அதிகாரமும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இயேசு சொல்றாரு பாருங்க மத்தேயு கடைசி அதிகாரத்துல, ஆகையால் புறப்பட்டு போங்கள், உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏன் புறப்பட்டு போங்கன்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் போங்கள். போடுங்க மத்தேயு கடைசி அதிகாரம் வாங்க, மத்தேயு 28:18. சீசர்ல கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க. And Jesus came and spoke to them. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால என்ன பண்ணும்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். எத்தனை பேருக்கு புரியுது? ஆக நீங்கள் புறப்பட்டு போய். நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லல பிரதர், ஆண்டவர் சொன்னாதான் போவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தியெல்லாம் அறிந்த பிறகு 2010 இந்த சத்தியத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த புதிய உடன்படிக்கை சத்தியம் வெளிப்பட்ட பிறகு எனக்குள்ள பயங்கரமான ஒரு 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 பேர்னிங் டிசையர், ஒரு பயங்கரமான ஒரு ஆசை, போய் வியாதியஸ்லாம் சுகமாக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஆசை. அப்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறேன், ஆண்டவரே வியாதியஸ்லாம் சுகமாக்கணும் ஆண்டவரே, வியாதியஸ்லாம் எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, ஆனா யார் என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே அப்படின்னா. என்ன எவனுக்கு தெரியும்? என்ன எவனுக்கும் தெரியாது. கிரண் பால்னா யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இப்பயாவது சில பேருக்கு தெரியும். அப்போ ஒரு பயிலுக்கு என்ன தெரியாது. 2010-11 சொல்றேன். அப்ப நான் ஒர்க் வேற பண்ணிட்டு இருந்தேன் ஐடி கம்பெனில. ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் தான் உனக்கு கட்டளை கொடுத்துட்டேனே, மத்தேயு 28:19 கட்டளை கொடுத்துட்டேனே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், தேர்ஃபோர் கோன்னு சொல்லிட்டேனே, நீதாயா போகணும். உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருக்க. புரியுதுங்களா? நம்ம தான் போனோம். நம்மளுங்க ஃபுல்லா உட்காந்துட்டு ஆண்டவரே 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 ஆண்டவரே. ஆண்டவர் இன்னும் பேசல பிரதர். எவ்வளவு நாளா பேசல? 20 வருஷமா ஜோம் பண்ற பிரதர், இன்னும் சொல்ல மாட்டாரு பிரதர். எங்க போகணும்னே சொல்ல மாட்டாரு. முதல்ல பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. முதல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜோம் பண்ணுங்க 4 பேருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு புறப்பட்டு போனாரு. நான் கேட்டேன், அப்புறம் கேட்டேன், ஆண்டவர் எங்க புறப்பட்டு போறது ஆண்டவர்? வேலைக்கு போகணும், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வேலைக்கு போகணும், சனி ஞாயிறு மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கணும்னு. பக்கத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனாரு. சென்னையில அவ்வளவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா என்ன ஆண்டவர் எப்படின்னா, போயா நீ ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. எனக்குலாம் ஒரே பயமா இருக்கும் மனசெல்லாம். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, ஊழியத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, நம்ம ஊழியக்காரங்க குடும்பமும் கிடையாது. அப்படியே போவேன், யாராவது வந்தாங்கன்னா கூட கூப்பிட்டு போவோம் துணைக்கு, ஐயா வாங்கடா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கடா, தனியா போகணுமேன்ட்டு போயிட்டு ஒவ்வொரு இதுக்கா போவோம். போயிட்டு ஒரு பெட்டுக்கா போயிட்டு, வணக்கம் சார், சோத்திரம் சொன்னாலும் புரியாது ஒருத்தனுக்கும். ஸோ போய் சோத்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்க, யாருக்கும் புரியாது. வணக்கம் சார், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னா, ப்ரேயர் பண்ணுங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், 199 பேர் ஜோம் பண்ணுன்றான். ஒருத்தர் கூட ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வேற வேற மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, இந்துஸ் இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாதவங்க இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணலாமா, இயேசு உங்களை சுகமாக்கோன்னா பண்ணுங்க சார் பண்ணுங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சா உலகம் இயேசுவை தேடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் சுவிசேஷத்துக்காக கதறி கொண்டிருக்கிறது. நம்ம தான் போகாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது சொல்ல சாக்க சொல்லிக்கிட்டு. ஆண்டவர் இன்னும் அழைப்பை கொடுக்கல பிரதர், ஆண்டவர் இன்னும் சொல்லல பிரதர்.
அவரு அதுக்காக வெயிட் பண்றேன். எவ்வளவு நாளா வெயிட் பண்றீங்க? ஒரு 25 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர். கர்த்தர் பேசணும். கர்த்தர் பேசின பிறகு நான் போவேன். அப்போ அப்படியே இன்னொரு 25 வருஷம் இருங்க, டைரக்டா கர்த்தர்ட்டே போயிடலாம். நீங்க டைரக்டா இன்னொரு 25 இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா கர்த்தர்ட்ட போயிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸா சொல்றேன். நம்ம நம்ம ஆண்டவர் தெளிவா கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகையால் உலகம் எங்கும் போன்ட்டார். உங்க மனசுல என்ன தோணுதோ போங்க, பண்ணுங்க. போய் போய் சூஷன் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும் தோணுதா போய் சொல்லுங்க. எதிர் வீட்டுக்காரங்க சொல்லணும் தோணுதா போய் சொல்லுங்க. இல்ல பக்கத்துல யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாரா போங்க. அதுதான் ஆண்டவர் பேசுறாரு உங்ககிட்ட. இதுதான் ஆண்டவர் பேச. எனக்கு என்ன ஆண்டவர் வானத்தை பிளந்து அப்படியே சத்தத்தை அனுப்புனாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசுல தோணுது, ஆண்டவரே இப்படிலாம் தோணுது, ஆண்டவரே போயா அப்படின்ட்டாரு. வசனத்தை காட்டுறாரு. எனக்கு ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது வேதத்துல. மத்தேயு 28:18-19. ஆகையால் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குடா, நீ போடா, உன் கூட நான் இருக்கேன்டா அப்படின்னாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஹீலிங் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அப்படிப்பட்ட நபர்களோட தொடர்புல இருங்க. அப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்க. அந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. அந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிற செய்திகள் எல்லாம் கேளுங்க. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாருங்க உட்காந்து. முடிஞ்சா அந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணுங்க. நம்ம ஊர்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹீலிங்க்னு கான்ஃபரன்ஸ் தான் நடத்த மாட்டாங்க யாரும், சுகத்திற்காக. ஆனா வெளிநாட்டுல நிறைய நடத்துறாங்க. எஸ்பெஷலி அமெரிக்கால எல்லாம் நிறைய நடக்குது. தயவுசெய்து போங்க. நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க. நீங்க அமெரிக்கால இருக்கவங்க கேளுங்க, நான் அவங்களுக்கு சொல்றேன். கரீப் லேக் இருக்காரு, ஜான்ஜி லேக் மினிஸ்ட்ரிஸ், ஆண்ட்ரோமக் இருக்கிறாரு, பில் ஜான்சன் இருக்கிறாரு, டாட் வெயிட் இருக்காரு. டாட் வெயிட்லாம் பிரமாதமான ஊழியக்காரர். அவர் படத்தை போடுங்க, டாட் வெயிட் படத்தை போடுங்க. அதை பார்த்தாலே ஊழியக்காரர் மாதிரி இருக்க மாட்டாரு, ஆனா பிரமாதமான ஊழியக்காரர். போடுங்க, படத்தை போடுங்க, டாட் வெயிட். அவர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்ட். டாட் வெயிட் பாத்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட். ரசிக்கப்படுறாரு. 2003 4 ரசிக்கப்படுறாரு. ரசிக்கப்பட்டு அவர் சொல்றாரு, நான் வேதத்தை படிக்கிறேன், ஆண்டவர் எல்லாரையும் சுகமாக்குனார்னு போட்டிருக்கு. அந்த படத்தை போடு விஜய், டாட் வெயிட் படத்தை. போயிட்டு போய் சும்மா நடந்து போயிட்டே இருப்பாரு, ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாரு. யாராவது உடம்பு சரியில்லைன்னா போய் ஜோம் பண்றது. இப்படிதான் அவர் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் போய் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பானா. யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ போய் ஜோம் பண்ணுவானா. உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன், உங்களுக்காக ஜோம் பண்றேன்ட்டு. என்னாச்சு விஜய், படத்தை போடு. அப்படி வந்து அவர் என்ன பண்ணாரா, ஸ்டார்ட் பண்ணாரா. அவர் வெயிட் எல்லாம் பண்ணல. இவரு தான். இவரை பார்த்தா ஊழியக்கார மாதிரியா இருக்குது. பாதி பேர் இவர்கிட்ட போயிட்டு ஜோமே பண்ண போக மாட்டீங்க. நீங்களா பார்த்தா ஓடியே போயிருவீங்க. நமக்கு கண்ணு நம்ம என்ன தெரியுமா பார்ப்போம் உடனே? ஏன் ஒரு முடி இப்படி வச்சிருக்கிறாரு? ஏன் அவர் அந்த முடியை வெட்ட மாட்டாரா? கத்தர் சித்தம் இல்ல, இப்படிலாம் முடி வைக்க கூடாது. நமக்கெல்லாம் அந்த முடி, அப்புறம் அந்த அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். கத்தர் 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 யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் முடியாதான் பார்த்துட்டு இருப்பாங்க பாதி பேருக்கு. வந்து என்ன முடி இப்படி வச்சிருக்காரு, அந்த முடியை ஏன் இப்படி சுருட்டி சுருட்டி வச்சிருக்காரு அவரு? அவர் முடி அவர் சுருட்டி வச்சிருக்காரு. அவர் முடி அவர் சுருட்டி வச்சிருக்காரு. இதுல நமக்கு என்ன பிரச்சனை? எஸ் அண்ணா வித் டாட்டூஸ். இவரு டாட்டூலாம் அவர் அதுக்கு முன்னாடியே போட்டது. அவரு இப்ப டாட்டூ போடல. அவர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் ட்ரக் அடிக்ட். அவர் போதை மருந்துக்கு அடிமையா இருந்த ஒரு மனிதர். கர்த்தர் எப்படி பயன்படுத்துறா தெரியுமா? இவரோட மெசேஜ் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. லைஃப் ஸ்டைல் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு இருக்கு, போய் கேட்டு பாருங்க. அமெரிக்கால தான் இருக்கிறாரு. போய் பாருங்க, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுங்க போயிட்டு. சரிங்களா? போய் அட்டன் பண்ணுங்க. பயங்கர ஃபயர். ஆண்டவருக்காக அப்படி இருக்கிறாரு, ஃபயரா இருக்கிறாரு மனுஷன். ஒருத்தர் விட மாட்டாருங்க. அவரோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. இந்த விஸ்கான்சின் சேலம்னு ஒரு இடம் இருக்குது அமெரிக்கால. விஸ்கான்சின்ல சேலம்னு ஒரு இடம். நம்ம ஊர் சேலம் இல்லைங்க, அமெரிக்காலயும் ஒரு சேலம் இருக்குது. அந்த சேலம்ல வந்து இந்த இந்த மந்திரவாதிகள், அப்புறம் இந்த சூனியக்காரங்க, இந்த விசர்டு எல்லாம் வச்சு ஒரு இது நடத்துவாங்களாம். ஒரு இது மாதிரி ஒரு 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 கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்குமா, ஒரு மீட்டிங் மாதிரி. எல்லாம் மந்திரவாதிகள் எல்லாம் வந்துருவாங்களாம். இந்த பில்லி சூனியா வைக்கிறவங்க இதுல அந்த இதுக்குள்ள போறாருங்க இவரு. அதுக்குள்ள போய் அங்க இருக்க மந்திரவாதிகள்லாம் போய் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்டன் அது. ஓகே, பாஸ்டன். அங்க போய் ஜோம் பண்றாரு. அந்த வீடியோ எல்லாம் இருக்குது. போயிட்டு அப்படியே போறாரு. அவன் எல்லாம் பயங்கரமா இருக்கிறானுங்க. அந்த எல்லாம் மந்திரவாதிகள்லாம் இருக்கானுங்க. அப்படியே போறாரு. போயிட்டு நான் ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஜீசஸ் வில் ஸ்பீக் டு யூன்றான். அவனும் ஓகேன்றான். ஒன்னு ஜோம் பண்றாரு. மந்திரவாதிக்கு ஆண்டவர் பத்தி சொல்றாரு. என்ன மந்திரம் என்ன பண்ணும், பில்லி சூனியா அவங்களை என்ன பண்ணும்? உள்ள இருக்கிறவர் யாருங்க? ஹலோ, உள்ள இருக்கிறவர் யாரு? இயேசுவே உள்ள இருக்காரு. மந்திரமும் ஒண்ணும் பண்ணாது, சூனியமும் ஒண்ணும் பண்ணாது. ஹல்லேலூயா, ஆமென். போய் ஜோம் பண்ணுவார். பயங்கரமா போவார். இவரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாரு. எப்பவுமே ஒரு முக்கா ட்ரௌசர் தான், முக்கா பேண்ட் தான் எப்ப பார்த்தாலும். அவங்க வீட்டுல வாங்கி தரல போல, முழு பேண்ட் வாங்கி தரல போல. எப்பவுமே முக்கா பேண்ட் தான் போட்டிருக்காரு. ஆண்ட்ரோமா கான்ஃபரன்ஸ் எல்லாம் பேசுவார். கரெக்ட், ஆமா. இப்போ செப்டம்பர் மாசம் வராரு. செப்டம்பர் மாசம் ஆண்ட்ரோமா கான்ஃபரன்ஸ்ல பேச போறாரு வந்து திரும்ப. இப்ப கூட பார்த்தா ரீசெண்டா பேசிட்டு இருந்தார். ஆமென். அவர் 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 ஒரு டெஸ்டிமோனி ஒன்று சொன்னார். இவர் டாட் வெயிட் ரேனாட் பாங்கே இருக்காருல்ல, ரேனாட் பாங்கியோட சக்சஸர் டேனியல் கொலண்டா. டேனியல் கொலண்டாவும் இவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ டேனியல் கொலாண்டா வந்து இவரை கூட்டிட்டு ஒரு மீட்டிங் போனாராம். டாடி என் கூட வா, நான் ஒரு மீட்டிங் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போறேன், என் கூட வா அப்படின்னாராம். ஸோ டேனியல் கொலாண்டா நல்லா சூட்லாம் போட்டிருப்பாரு. நீங்க தான் பார்த்திருப்பீங்களா, ரேனார்ட் பங்கே, டேனியல் கொலாண்டா நல்லா சூட்ல இருப்பாங்க, நல்லா சூட்லாம் போட்டு நல்லா பிரமாதமா இருக்காரு அவரு. போறாரு இவர் அதே மாதிரி நல்லா தொலைதொலன்னு ஒரு சட்டை முக்கா பேண்ட்டை போட்டு போயிட்டாரு கூட. அது பெரிய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆப்பிரிக்கால நடக்குது. அது ஆப்பிரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சூட்டு போட்டு தான் வருவான். பாஸ்டர் ஜென்ரலாவே எல்லாம் சூட் தான் போட்டுருப்பானுங்க விசுவாசிகளே. கூட்டு போயிட்டாராம். அங்க இவரு போய் இறங்குறாங்களாம் பிளேன்ல இருந்து. அவரு டேனியல் கொலாண்டா இன்ட்ரடியூஸ் பண்றாராம், இவர் என் கூட வந்திருக்க ஊழியக்காரனு. அங்க அந்த ஹோஸ்ட் இருப்பார்ல, அந்த பாஸ்டர் இவர்கிட்ட சரியாவே பேசலையா. என்னடா இவரு முடி எப்படி வச்சிருக்கிறாரு, முக்கா பேண்ட்டை போட்டு வந்துட்டாரு, கலர் கலரா சட்டையை போட்டு அப்படின்ட்டு பேசவே இல்லையா சரியா. அப்புறம் அடுத்த நாள் கான்ஃபரன்ஸ் தான், ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காங்களா, டேனியல் கொலாண்டா உட்காந்துருக்காரு. அவர் நல்லா சூட் போட்டு உட்காந்துருக்காராம். இவர் அதே மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டு வந்து உட்காந்துருக்காராம். அப்போ ஃபர்ஸ்ட் செஷன் டேனியல் கொலாண்டா பேசுறாராம். பேசி முடிச்சுட்டு அடுத்தது அந்த இவர்கிட்ட சொல்றாராம், ஹோஸ்ட் கிட்ட, அடுத்தது என் ஃப்ரெண்டு இவாஞ்சலிஸ்ட், இவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட் டாட் வெயிட் பேச போறாருன்னு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூஞ்செல்லாம் மாறிடுச்சா, என்ன இவரு பேச போறாரா, இவரு ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான்னு. சரி, ஆனா ஒன்னும் சொல்ல முடியாது, டேனியல் கொலாண்டா ஒன்னும் சொல்ல, பெரிய ஊழியக்காரர் அவரு. சரி சொல்லிட்டு ஓகே பிரதர்ன்ட்டார் அவர். இவரு பேசுறாராம் அடுத்த செஷனு. அப்படி தேவ அன்பு ஒரு ஆறா ஓடுதான், தேவ அன்பு அப்படி ஓடுதான் அந்த இடத்துல. அந்த மனுஷனால நிக்க முடியலையா பிரசன்ஸ்ல. அழுகுறாராம் அந்த மனுஷன் வந்து. அழுதுட்டு இவர் கையை பிடிச்சி, ஐயா நீ மன்னிச்சிருங்க ஐயா, உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன், நீங்க இவ்வளவு பெரிய ஒரு தேவ ஊழியர் நினைக்கவே இல்லை, தேவன் உங்களோட இருக்கிறாரு ஐயா, நிச்சயமா தேவன் உங்களோட இருக்கிறாரு ஐயா அப்படின்னா. புரியுதுங்களா? இதுதாங்க தேவன். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். இதுதான் நம்முடைய தேவன், இதுதான் நம்முடைய தேவன். He sees your heart. உங்க இருதயத்துல நீங்க என்ன வச்சிருக்கீங்க உள்ள, அதுதான் பாக்குறாரு. உங்க இருதயத்துல என்ன இருக்கு, நான் உங்க இருதயத்துல எனக்கு முதலிடம் கொடுக்குறியா, அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு. உன் வாழ்க்கையில எனக்கு முதலிடம் கொடுக்குறியா, அதுதான் அவர் பாக்குறாரு. அவர் மத்ததெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. முடியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, வேணா வெட்டிக்கலாம், வேணா வளர்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. என்னங்க சொல்லுங்க, வேணா வெட்டிக்கலாம். இப்போ ரீசெண்டா பார்த்தா முடி வெட்டி இருக்காரு, ஷார்ட் ஹேர் வச்சிருக்காரு, பெரிய பிரச்சனையா அது? என்னங்க, இப்ப நான் தாடி வச்சிருக்கேன், இந்த தாடி இதே எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, நீ இந்த தாடி வச்சிருக்க, நீ ஒரு ஊழியக்காரன், இந்த தாடி வேணா எடுத்துக்க போறேன், சேவ் பண்ணா போகுது, 2 நாள்ல வளர போகுது, இது ஒரு பெரிய மேட்டரா இது? என்னங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு உலகத்துல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? புரியுது, புரியுதுங்களா? சோ நீங்க நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இப்ப சில பேருக்கு தீர்க்கதரிசி ஆகணும்னு ஒரு வாஞ்சியை இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்திருப்பாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி ஆகணும், இல்ல ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி போகணும், பிசாசுகளை துரத்தணும், ஹீலிங் டெலிவரன்ஸ் எல்லாம் ஒன்னாதான் வந்துடும். சோ தீர்க்க தரிசனம் வாங்கணும்னா அப்படிப்பட்ட ஊழியங்களோட கனெக்ட் ஆகும், அப்படிப்பட்ட நபர்களோட செய்தியெல்லாம் கேளுங்க. அப்படி யார் கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. புரியுதா? பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட நபர்களோட உறவுல இருங்க, கனெக்ஷன்ல இருங்க. இப்போ இப்போ எல்லாரோடையும் நம்ம பர்சனலா கனெக்ட் ஆக முடியாது, அது கஷ்டம். எல்லாரோடையும் இப்போ ஆண்ட்ரோ மக்கள் பர்சனலா எனக்கு தெரியாது, ஆனா நம்ம நெட்ல பாக்குறோம், அவங்க வீடியோஸ் பாக்குறோம், அப்படி கனெக்ட் ஆகிறோம். டாட் வெயிட்டும் பர்சனலா தெரியாது, அப்படி பாக்குறோம். ஆக்சுவலி டாட் வெயிட்ல எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து அந்த ரோட்ல போய் ஜோம் பண்ணி அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு, மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவர் பண்றேன்னா நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போவேன், ஹாஸ்பிட்டலா போவேன், போய் ஜோம் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டலா போய் ஜோம் பண்ணிட்டு வருவேன். சென்னையில நான் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க, கர்த்தருக்கு சோத்திரம். அது கர்த்தருடைய நாமத்திற்காக மகிமைப்படுவதற்காக நான் சொல்றேன். சென்னையில நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, நான் விசிட் பண்ணாத ஐசியூ கிடையாது. இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டேன், எல்லா ஐசியூலையும் போயிட்டேன். நான் எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாலும் நாங்க இருப்போம், அங்க 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 உள்ள இருந்திருப்போம். என்னைக்கா ஒரு நாள் உள்ள போயிருப்போம் நான் உள்ள. ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியம்? கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்துட்டார், நீ போன்னு சொல்லிட்டா நீங்க போகணும், அவ்வளவுதான். நீங்க போனீங்கன்னா அவர் வேலை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க போனீங்கன்னா அவர் வேலை செய்வார். நம்ம போகாததுனாலதான் அவர் வேலை செய்ய முடியாம இருக்கிறார். நம்ம பேசாததுனாலதான் அவர் பேச முடியாம இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இருதயத்துல போடுறாரு, அதை போய் பேசுனீங்கன்னா அங்க அற்புதம் நடக்கும். நம்ம பயம், நமக்கு ஏதோ தப்பாலாம் பேசிட மாட்டீங்க, நீங்க நீதிமான். ஹல்லேலூயா, யூ ஆர் a righteous man. தேவ வசனத்தை உங்க இருதயத்துல போட்டீங்கன்னா தப்பான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியே வராது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையை உங்க இருதயத்துல பதுக்கி வச்சீங்கன்னா, உங்க தேவனுடைய வார்த்தையினால உங்க இருதயத்தை நிரப்புனீங்கன்னா தப்பான தீர்க்க தரிசனத்தை உங்களால பேசவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, யூ கேன் நெவர் ஸ்பீக் a wrong prophecy. தப்பான தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்கு பாத்தீங்களா, அது சரியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கும், பிறப்பிக்கும். தப்பா நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ஏன்னா உள்ள வார்த்தையானது உங்களை ப்ராம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இதை சொல்லு, இதை சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதான் சரியான தீர்க்க தரிசனம், இதை சொல்லு, இதை சொல்லாத, இது 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 ஆண்டவர்ட்ட இருந்து வரல, இது நீ நான் யோசிச்சது, இதை சொல்லாத. எனக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தெளிவா தெரியும், சிலதெல்லாம் நானா யோசிச்சிருப்பேன்,
அப்ப டக்குன்னு எனக்கு ஆண்டவர் உள்ள பேசுறது கேட்கும். இது நீ சொல்லாத, இது வந்து நீனா யோசிச்சு சொல்லாத, டப்புன்னு நிறுத்திடுவேன். சிலது வந்து ஆண்டவர் சொல்லுவாரு, அது எனக்கு பயமா இருக்கும் சொல்றதுக்கு. ஏன்னா அது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று சொல்லி இருப்பாரு, சொல்றதுக்கு பயமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா சொல்லிடுவேன். சொன்னா அப்படி டப்புன்னு அதே தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம இப்ப நம்ம சிஸ்டர் மீனா கூட சொன்னாச்சு, அவங்க பையனுக்கு திருமணத்துக்காக ஜோம் பண்ண வந்தாங்க. சொன்னாங்க, என் பையனை பொண்ணு எல்லாம் பார்த்துட்டான், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நீங்க ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்றாங்க. நான் ஜோம் பண்றேன், ஆண்டவர் பொண்ணோட பேர் எனக்கு கொடுக்குறாரு. மனசுல எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வருது, நம்ம தான் பேசுறோமா இல்ல ஆண்டவர் தான் பேசுறாரு. ஆண்டவர் இல்ல, தைரியமா சொல்லு, அதான் பொண்ணோட பேர். நான் பொண்ணோட பேரை சொல்றேன், பார்த்தா அதான் பொண்ணோட பேர். எப்படி வருது இது? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்குது. ஹalleluya. இது எல்லாராலையும் செய்ய முடியுங்க. இது ஏதோ ஒரு கிரண் பால், ஒரு தீர்க்கதரிசி அவர் மட்டும் செய்யறதுக்காக ஆண்டவர் வைக்கல, எல்லாரும் செய்ய முடியும். கொரிந்து சபையில நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்களாம். கொரிந்து சபையில எல்லாம் 1 கொரிந்தியர் 12 அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள்னு போட்டிருக்கு. டிசையர் தட் யூ மே ப்ராஃபஸைன்னு எழுதுறாரு கொரிந்து சபைக்கு ஆண்டவர், பவுல் எழுதுறாரு. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், டிசையர் தட் யூ ப்ராஃபஸி. சோ எவ்ரிபடி கேன் ப்ராஃபஸை. நீங்க எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஆனா தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு ஒரு பேஸ்மெண்ட் போடணும். அந்த பேஸ்மெண்ட் வந்து தேவ வார்த்தை. யுவர் ஃபவுண்டேஷன் ஷுட் பி த வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் உள்ள இருந்துச்சுன்னா தீர்க்கதரிசனத்தை கரெக்டா சொல்ல முடியும் உங்களால. ஏன்னா வேத வார்த்தை தான் எப்படி இருக்குதான், பகுத்தறிகிற அந்த அந்த காரியத்தை, அந்த அறிவை கொடுக்குது. அறியறதுக்கான அந்த ஞானத்தை கொடுக்குது. இந்த வசனத்தை படிச்சிருவோம், டைமும் ஆயிட்டே இருக்குது, படிச்சுட்டு முடிச்சிருவோம் நம்ம. எபிரேயர் 4:11 போடுங்க. ஹீப்ரூஸ் 4:11. அந்த டிசர்னிங் இருக்கு பாத்தீங்களா? டிசர்னிங்னா எது கரெக்ட், எது ஆண்டவர்ட்ட இருந்து வருது, எது ஆண்டவர்ட்ட இருந்து வரலன்றத பகுத்தறியறதுக்கான அந்த ஞானம் எங்கிருந்து வருது? தேவ வசனத்திலிருந்து வருது. எபிரேயர் 4:11 போடுங்க. பாருங்க, ஆகையால் 4:12 இருக்கூர் உள்ள பட்டயத்தை போல இருக்குல்ல, அந்த வசனம் 4 தான் வரும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். சோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், காட்ஸ் வேர்ட், கையில இருக்க காட்ஸ் வேர்ட் எப்படி இருக்கான்? ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்குது. லிவிங் அண்ட் பவர்ஃபுல், ரொம்ப முக்கியம். லிவிங் அண்ட் பவர்ஃபுல். அது எப்படி இருக்கா? இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கண்ணாதான். விஜய் படி இத, அன்மியூட் பண்ணிட்டு படி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். ஓடாத இரு. இருபுறமும் படி, அடுத்தது படி, ஒன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சமா படி. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இருபுறம் கருக்குள்ளனா டபுள் எஜ்டு, இந்த பக்கமும் வெட்டும் அந்த பக்கமும் வெட்டும், அதுதான் டபுள் எஜ்டு. புரியுதுங்களா? இப்போ யூஸ்வலா பட்டயம் வந்து இப்படி இருக்கும், ஒரு பக்கம் தான் வெட்டும். இருக்குறன்னா ரெண்டு சைடும் வெட்டும். வேர்ட் ஆஃப் காட் வந்து ரெண்டு பக்கமும் வெட்டுமா, இப்படியும் வெட்டும் அப்படியும் வெட்டுமா. எதை வெட்டும்? அடுத்த படிங்க. படி. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, அது வந்து அந்த 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 கணுக்களையும் ஆத்துமாவையும் உருவ குத்துறது என்ன சொல்ல வர்றாருன்னா, இருதயத்துல இருக்கிற நினைவுகள் யோசனைகள் அந்த அளவுக்கு டீப்பா உள்ள போகணும். சோ இந்த 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 உள்ள போது பாத்தீங்களா, இந்த ஜாயின்ஸ் மேரோன்னு வருது பாத்தீங்களா, அதுக்குள்ளெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா ஒரு இதை அனுப்ப முடியாது. சோ இருதயத்துல இருக்கிற நினைவுகள் யோசனைகளை வந்து ஒரு மனுஷன், உங்களுக்குள்ள இருக்கிற நினைவுகள் யோசனைகளை உங்களாலேயே மாத்த முடியாது. ஆக்சுவலா அதுதான் உண்மை. நிறைய பேர் கஷ்டப்படுறதா தான், என்னால மாத்த முடியலையே பிரதர், நான் நெகட்டிவாவே யோசிக்கிறேன் பிரதர். சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவா யோசிக்கிறேன் பிரதர், ரொம்ப இதா இருக்கு பிரதர், அது மாத்த முடியலையே பிரதர், ஏன்னா அது உள்ள போய் உட்காந்துருக்கு. சோ அந்த இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறுக்கிற அந்த டிசர்ன் பண்றது பாத்தீங்களா, இங்கிலீஷ் அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க, வகையறுக்கிற, டிசர்னர் ஆஃப் த தாட்ஸ் அண்ட் இன்டென்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட். அந்த வல்லமை எதுக்கு இருக்குதா? தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் வார்த்தையை உள்ள போடுன்னு சொல்றோம் நம்ம. புரியுதுங்களா அவங்க சொல்றது? அது உள்ள போய் என்ன பண்ணுமா, அந்த நெகட்டிவ் பேட்டர்ன் எல்லாம் உடைக்கும். ஃபர்ஸ்ட் வார்த்தை உள்ள போய் நெகட்டிவ் எல்லாம் உடைக்கும். இப்ப ஹீலிங் பத்தி உங்களுக்கு ஒரு வெளிப்பாடே இல்லைன்னா ஹீலிங் பத்தி நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். பைபிள் எடுத்து ஹீலிங் பத்தி படிங்க, இயேசு பண்ணின அற்புதத்தை படிங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல சீஷர்கள் பண்ண அற்புதத்தை படிங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, எடுத்து பாருங்க, டீச்சிங்ஸ் எல்லாம் கேளுங்க.
ஹீலிங் பத்தி டீச்சிங்ஸ் எல்லாம் கேளுங்க. அப்ப என்ன ஆகும், அது உள்ள போய் 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 அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, டிசர்ன் பண்ணி தேவையில்லாதெல்லாம் வெளியே தூக்கி போட்டுரும். இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரே நாள் நடக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். இட் இஸ் அ ப்ராசஸ். ஏபிசிடி படிக்கிற மாதிரி தான். ஒரே நாள்ல ஏபிசிடி யாருமே படிக்கல. படிச்சுக்கிட்டே இருந்தோம் படிச்சுக்கிட்டே இருந்தோம் படிச்சுக்கிட்டே இருந்தோம் படிச்சுக்கிட்டே இருந்தோம். இட் இஸ் அ ப்ராசஸ், ரெப்படிஷன். திரும்பவும் 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 திரும்பவும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? அப்போ அது உள்ள போய் உட்காந்துரும். எது உட்காந்துரும்? தேவனோட வார்த்தை உள்ள போய் உட்காந்துரும். இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே தள்ளிட்டு தேவனோட வார்த்தை உள்ள உட்காந்துரும். அப்போ விசுவாசம் என்ன பண்ணுவோம், வேலை செய்ய ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வாட் யூ வாண்ட் டு எக்ஸல் இன், யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் இன் தட். ஸோ எதுல நீங்க வந்து தேர்ச்சி பெற வேண்டும் நினைக்கிறீங்களோ அதுல நீங்க என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க டைம் பண்ணுங்க. ஆண்ட்ரூ மார்க் சொல்றாரு 1995 நினைக்கிறேன், அவர் ஒரு காரியம், ஒரு சாட்சி சொன்னார். அவர் ரொம்ப கடன்ல இருந்துச்சான், ஊழியம் பயங்கரமான கடன்ல இருந்துச்சான் ஆண்ட்ரூ மார்க்கோட மினிஸ்ட்ரி. இன்னைக்கு வேர்ல்டு வைட் மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்க அவங்க. அந்த டைம்ல 95 96 பயங்கர கடன்ல இருந்தாராம். ஆனா ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்கள்ல சொல்றாராம், ஊழியத்தை வந்து நான் இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன், பெரிய பெரிய காரியங்களை நான் செய்யணும்ன்ற. ஆனா இவர்கிட்ட காசு இல்ல, கடன்ல இருக்காராம். அப்ப என்ன பண்ணாரா, ஃபுல்லா ஆசீர்வாதத்தை குறித்த வசனங்கள் எடுக்கிறாராம். வேதத்துல பிளெஸிங் பத்தி வசனங்கள் எல்லாம் எடுக்கிறாராம். உபாகமம் 28, சங்கீதம் 112, இந்த மாதிரி நிறைய வசனங்கள் பிளெஸிங் பத்தி நிறைய இருக்குது. ஆதியாகமம் 12, ஆபிரகாம்ல இருந்து அப்படியே ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே பிளெஸிங் தானே. ஆதியாகமம் 1:28 எல்லாமே பிளெஸிங் தானே. எல்லாத்தையும் எடுக்கிறான், எடுத்து படிக்கிறாராம். படிச்சுட்டு திரும்ப 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 படிக்கிறாராம். உட்காந்து எல்லா பிளெஸிங் ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து படிக்கிறாராம். படிச்சுட்டு பார்த்தா அப்படி ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூ வருதான் அவர் மினிஸ்ட்ரியில. பயங்கரமான பிரேக் த்ரூ வருதான். எங்கெங்க இருந்தோலாம் வந்து அவருக்கு அவரோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுதான். மினிஸ்ட்ரி பயங்கரமா குரோ ஆகுதான். உலகம் எங்கும் என்ன ஆகுதான், ஊழியம் பரவ ஆரம்பிக்குதான். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க வேதத்துல இருந்து. இதுக்கு பேர் வந்து சப்ஜெக்டிவ் ரீடிங் ஆஃப் த பைபிள்னுவாங்க. சப்ஜெக்டிவ் ரீடிங்னா உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பிலீவர் இருக்காங்க. அவ இந்த சாட்சி சொன்னான். பெங்களூர்ல இருக்கிற அவ நம்ம மீட்டிங்லாம் வருவா முந்தி. சின்ன பொண்ணு தான். அவ காலேஜ் முடிச்ச உடனே அவ ஜோம் பண்றாளாம். ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரா, நான் உன்னை நீ ஒரு கார் வாங்குவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. காலேஜ் முடிச்ச பொண்ணு கிட்ட ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு, நீ ஒரு கார் வாங்குவேன்ட்டு. இவ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கா. ஆண்டவர் சொல்றாரு நான் கார் வாங்குவேன். அவங்க அப்பா சிரிக்கிறாரா, உனக்கு வேலையே இல்லை, நீ இப்பதான் காலேஜ் முடிச்சு கார் வாங்குவியா, நீ அவ்வளவு பெரிய ஆளு? இல்ல ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு உடனே யோசிக்கிறாளாம். சரி என்ன பண்ற, கார் வாங்க காசு வேணும், நமக்கு வேலையும் கிடையாது, சோ லோனும் தர மாட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு டக்குன்னு ஆண்டவர் ஆவியானவர் பேசுறாரா, ஆபிரகாமை பத்தி எடுத்து படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாமை பத்தி படிக்கணும்னா ஆதியாகமம் எடுத்து 12ல இருந்து படிக்கிறாளாம். ஆபிரகாம் பத்தி படிச்சீங்கன்னா ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை பத்தி படிக்கிறீங்கன்னு அர்த்தம். எடுத்து படிக்கிறாளாம். ஒரு 6 months ஒன்லி ஏப்ரஹாம் பத்தி படிக்கிறாளாம். படிச்சு தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்தாரு, ஆசீர்வதித்தார், பெருக்கினாரு, எப்படி அவரோட சத்துருக்கள் மேல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்தாரு, எப்படி வந்து ஆபிரகாமை வந்து ஆண்டவர் வந்து அபரிவிதமா ஆசீர்வதிச்சார், பொண்ணும் வெள்ளியும் மிருக ஜீவன்களை கொடுத்து பெரிய சீமானா மாத்தினார். எல்லாத்தையும் படிக்கிறார். ஆபிரகாம் 12ல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படி பிள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, எப்படி ஒரு பெரிய ஜாதியான எல்லாத்தையும் ஒரு 6 மாசம் ஒன்லி ஏப்ரஹாம் தான் படிச்சானே அப்படின்னா, ஒன்லி ஆபிரகாம் மட்டும் தானே படிச்சேன், வேற எதுவுமே நான் படிக்கலன்னு அப்படின்னா. படிச்சுட்டு என்ன ஆச்சா, நடுவில் யாருக்கோ ஜோம் பண்ணிருக்கா, போயிட்டு ஜோம் பண்ணிருக்கா. அவங்களுக்கு வந்து பிள்ளையா இல்லையா. ஜோம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கா. தீர்க்கதரிசனம் சொல்லினோடனே இவ ஜோம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொன்னோன்னா பிள்ளை வந்துருச்சாங்க. ரொம்ப வருஷம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு இவ ஜோம் பண்ண, இவ ஊழியக்காரி எல்லாம் கிடையாது இந்த பொண்ணு. இவ படிச்சு முடிச்சு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா. சொந்தமா கம்பெனியா வச்சுட்டா. இப்போ எம்டி ஆயிட்டா ஒரு கம்பெனிக்கே. அவ சின்ன பொண்ணு தான். ஜோம் பண்ணி புள்ள பிறந்துருச்சு. அவங்க உண்டானோன்னா அவங்க இவளுக்கு ஆஃபரிங், லட்சக்கணக்கில் ஆஃபரிங் அனுப்புறாங்களாம். அவ சொல்றான், டப்புன்னு பார்த்தேன் அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் ஆஃபரிங் உட்காந்துருக்குன்னு கேட்டா, இல்லம்மா வச்சுக்கோ ஆண்டவர் கொடுக்க சொன்னாருன்ட்டு அதை எடுத்துட்டு போய் அப்படியே லோன் இல்லாம, நல்லா கவனிங்க, காலேஜ் முடிச்சு வந்த பொண்ணு லோன் இல்லாம ஃபுல் பேமெண்ட்ல புது கார் வாங்கிட்டு வந்துட்டான். என்னங்க, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்று இருக்குதா உலகத்துல? ஒண்ணும் கிடையாது. நான் அந்த டெஸ்டிமோனியை ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் முன்னாடி கேட்டு நான் வாயை பொழுது நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், யாருமா நீ அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குங்க. வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்ம எதையோலாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க போனா நடக்குமா, அங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்க இயேசு சொல்றாரு பாருங்க, எங்கேயும் போகாத, உன் அறையை பூட்டிட்டு உன் பிதாவின் இடத்துல நீ ஜோம் பண்ணு, அவர் வெளியரங்கமா உன்னை ஆசீர்வதிப்பாருன்றார். இதுதான் நீங்க பண்ணணுங்க. வீட்டுல உட்காந்து பைபிள் உட்காந்து படிங்க, ஜோம் பண்ணுங்க, அந்நிய பாஷை ஜோம் பண்ணுங்க, வெளியரங்கமா ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. எங்கேயும் ஓட வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க
எவ்வளவு ஈஸியா வச்சுட்டா தெரியுமா ஆண்டவர். 7 கடலை தாண்டி வா, 7 மலையை தாண்டி வா, அங்க வா, இங்க வா, வந்து எனக்கு மொட்டைய போடு, அதை போடு, இதை போடு, ஒன்னும் பண்ண சொல்லல ஆண்டவர். எதுவும் பண்ண சொல்லல. உட்காந்து ஒழுங்கா பைபிள் படி ஜோம் பண்ணுன்றார். ஆமென். ஹalleluya. அதனாலதான் என் ஊழியத்துல பாத்தீங்கன்னா, என் ஊழியத்தோட நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். வேதத்தை படி ஜோம் பண்ணு, இதுதான். ஏன்னா வேற எதுவுமே நம்மளை காப்பாத்தாதுங்க. வேற எதுவுமே நம்மளை காப்பாத்தாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பெரிய ஒரு சபையில போய் ஆராதிக்கலாம். பெரிய ஊழியக்காரர் எனக்கு தெரியும் நீங்க சொல்லலாம். எனக்கு அந்த ஊழியக்காரரே தெரியும், எனக்கு பெனியின்னே எனக்கு பழக்கங்க. அவர் கூட உட்காந்து டீ குடிப்பாங்க, எல்லாம் ஓகே தான். கர்த்தரை தெரியுமா? கர்த்தரோட வார்த்தையை தெரியுமா? தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக சிலுவையில செய்து முடித்தார். He has finished everything for you on the cross. ஒண்ணு கூட மிச்சம் வைக்கலாங்க. அவரு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் எல்லாவற்றையும் செய்து செய்து முடித்தார் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சோ இன்னும் ஒரு கேள்விக்கு நான் டைம் கொடுக்கறேன். யாரா கேள்வி இருந்தா முடிச்சிரும் நம்ம. இன்னும் ஒரு கேள்விக்கு நான் டைம் கொடுக்குறேன். கேள்வி கேள்வி இருந்தா கேளுங்க, எல்லாம் முடிச்சிடலாம். பிரதர் நான் பேசுறது கேக்குதா? ஷார்ட்டா கேளுங்க சிஸ்டர். ஷார்ட்டா குறை கேளுங்க கேளுங்க. சரி பிரதர். பிரதர் இந்த மாதிரி நம்ம வியாதியஸ்தர்கள் மேல வந்து கை வைக்கிறது வந்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் கேட்டதுல வந்து நம்ம எடுத்த உடனே கை வச்சிடக்கூடாது, வச்சா அவங்களுக்குள்ள நீங்க என்ன இல்ல என்ன கேக்குறீங்கன்னு புரிஞ்சிருச்சு போதும். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் மெசேஜ் கேட்டீங்களா இல்ல இப்பதான் உள்ள வந்தீங்களா? இல்ல கேட்டேன், இருந்தாலும் ஒரு இவ்வளவு நேரம் மெசேஜ் கேட்டீங்களா இல்ல இப்பதான் உள்ள வந்தீங்களா? இல்ல பிரதர் கேட்டேன். கேட்டீங்களா? என்ன சொன்னேன்? உங்களுக்குள்ள இருக்கிறவரு உயிர் தழுதல் வல்லமை சொன்ன கை வச்சா எப்படி அது இங்க வரும்? சரி பிரதர், ஓகே பிரதர். அவ்வளவுதான். இதுக்கு பதில் இவ்வளவுதான் பதில். உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? கிறிஸ்துவை அதே பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க போய் கை வச்சா அது எப்படி இங்க வரும்? அப்ப இது பெருசா, இவரு பெருசா, அவரு பெருசா? இந்த பரிசுத்த ஆவியானவர் பெருசா, அங்க இருக்கிற பிசாசு பெருசா? பரிசுத்த ஆவியானவர் தான் பெருசு. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே பிரதர். சரிங்களா? குழப்பிட்டு இருக்காதீங்க மனசெல்லாம் போட்டு. சரி பிரதர். அவ்வளவுதான். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் கிடையாது. இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். இவர் சொன்னாரு அவர் சொன்னாரெல்லாம் ஒத்துக்க முடியாது. எதுவும் வசனம் சொல்லுதான் நான் ஒத்துக்கிறேன். அடுத்தது கேளுங்க சிஸ்டர் ஜாய்ஸ் மெட்டில்டா. இல்லையா? ஓகே. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம். நல்லா எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரோட பெரியவர். இதை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பயம் தான். கை வச்சா அதாகுமா, இங்க போனா அதாகுமா, அது போனா இதாகும். ஒன்னும் ஆகாது. சொல்லுங்க, நீங்க போனா அதுக்குதான் எதா ஆகும். ஒரு மெசேஜ் நான் பேசியிருக்கேன். இந்த மெசேஜ் கண்டிப்பா கேளுங்க. விக்கிரகத்துக்கு படைத்ததை நீங்க சாப்பிடலாமா? அந்த தம்ப்நெயில் போடு விஜய். இருக்கா அவன்கிட்ட? ரெடியா இருக்கா? விக்கிரகத்திற்கு படைத்ததை சாப்பிடலாமா? நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. பிரதர், நான் வந்து இந்துல இருந்து ரசிக்கப்பட்டிருக்கேன், சொந்தக்கார வீட்டுக்கு கூப்பிடுறான், பூஜைக்கு கூப்பிடுறான், அதுக்கு கூப்பிடுறான், எல்லாத்துக்கும் தைரியமா போங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சாதாரணவர் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர். ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதா. இப்போ நீங்க ஒரு பூஜைக்கு போறீங்க, ஒரு இந்து கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு பூஜைக்கு போறீங்க, ஏதோ இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா பிரச்சனை வந்து அங்க இருக்கிற பிசாசுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு கிடையாது. நீங்க போறதுனால அதுதான் பயப்படணும். நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ இவன் வந்துட்டானே, கிரண் பால் வந்துட்டானே, சும்மா போக மாட்டானே, இருக்கிற பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருவானே, இருக்கிற வடையெல்லாம் சாப்பிட்டுருவானேன்னு அதுதான் பயப்படணும். புரியுதுங்களா? நீங்க பயப்படக்கூடாது. இங்கெல்லாம் மாத்தி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் நம்ம பயந்துட்டு இந்த மெசேஜை கண்டிப்பா பாருங்க. விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா? ஒரே வரியில இந்த மெசேஜ் நான் சொல்றேன், சாப்பிடலாம். ஒரே வரியில இந்த மெசேஜை நான் சொல்லி முடிச்சுட்டேன், சாப்பிடலாம். தைரியமா போய் சாப்பிடலாம். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க பிரதர்னா, நீங்க போய் ஆண்டவர்ட்ட கேள்வி கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. பவுல் தெளிவா எழுதியிருக்காரு. 1 கொரிந்தியர் 8, 1 கொரிந்தியர் 10 எல்லாம் தெளிவா எழுதியிருக்காரு பவுல். அதை போய் படிங்க, மெசேஜை கேளுங்க. ஒன்னும் பண்ணாது. நீங்க தான் அதை ஏதாவது பண்ணணும். அது உங்களை என்னங்க பண்ணும்? அது என்னங்க? அது பயந்துட்டு கிடக்குது. ஐயோ இவன் வந்துட்டானே, இவன் வந்தா சும்மா இருக்க மாட்டானே, நம்மள துரத்தி விட்டுருவானே, அது பயந்துட்டு கிடக்குது. நீங்க அதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. ஐயோ அது இங்க இருந்து வருமா? ஒன்னும் ஒன்னாகாது.
எதுவும் ஆகாது. சரிங்களா? தைரியமா போங்க, எல்லா விசேஷத்துக்கும் போங்க, எல்லாத்துக்கும் போங்க. உங்களை கூப்பிடுறாங்களா, தைரியமா போங்க. நீங்க போனாதான் அங்க சுவிசேஷம் போகும். நீங்க போனாதான் அங்க வெளிச்சம் உண்டாகும். ஏன்னா உலகத்திற்கு வெளிச்சம் நீங்க தான், உலகத்திற்கு உப்பு நீங்க தான். நீங்க போலன்னா யார் அங்க போறது? தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம் இது. உங்க காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்துல கர்த்தருக்காக கொடுப்பதற்கும் விதைப்பதற்கும் இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல அதை டிஸ்பிளே பண்ணுவோம் நாங்க இப்போ. ஸோ கூகுள் பே, பேடிஎம், யூபிஐ மூலமாக நீங்க கொடுக்கலாம். அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்க கொடுக்கலாம். ஹல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஸோ காணிக்கை ஏன் கொடுக்கணும்னு நீங்க கேட்கலாம். காணிக்கை கொடுப்பது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். அது இட்ஸ் a spiritual thing. Giving is a spiritual thing. Offering is a spiritual thing. இது மனுஷன் உண்டாக்குன காரியம் கிடையாது, இது தேவன் உண்டாக்குன காரியம். ஏதோ மனுஷன் வந்து யோசிச்சு சரி காணிக்க வாங்கலாம் அப்படிலாம் இது நடக்கல. இது ஆண்டவர் உண்டாக்குன ஒரு காரியம், ஒரு நியமனம், ஒரு பிரின்சிபல். ஸோ நீங்க காணிக்கை கொடுக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், உண்மை நம்புகிறதுனால நான் இந்த காணிக்கையை கொடுக்கிறேன். எனக்கு நீங்க இந்த காணிக்கையை நான் விதைக்கிறேன். எனக்கு இதை பல மடங்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த விளைச்சலை நீங்க கொடுக்க போறீங்க. You're going to give a multiple bountiful harvest for this offering. நான் கொடுக்குற காணிக்கையை நான் விதைக்கிறேன், நான் சோ பண்றேன், இதற்கான விளைச்சலை பல மடங்கு நீங்க கொடுக்க போறீங்க. அதுதான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ காணிக்கை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், கர்த்தரை நம்புகிறோம். லார்ட் ஐ பிலீவ் யூ. ஹல்லேலூயா. இந்த பணத்தை நான் விதைக்கிறேன், உங்களை நம்பி நான் விதைக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன். இந்த ஊழியம் ஒரு நல்ல நிலம். ஹல்லேலூயா. எந்த ஊழியத்துக்கு கொடுக்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். நல்ல நிலமான ஒரு நல்ல ஊழியத்துல கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ நீங்க இந்த காணிக்கையை கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ நீங்க கொடுக்குற காணிக்கை நீங்க கொடுத்த பிறகு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பி விடுவேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், உங்களுக்கு ஒரு குறைவும் இராது என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பண்டசாலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். உங்களுடைய ஆலையில புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென்.